அன்பானவர்களே, இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்பதற்கு நம்முடைய கவனங்களை நாம் திருப்பலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவும் அத்திமரமும் என்று சொல்லுகிற தலைப்பிலே 3 முக்கியமான வேத சத்தியங்களை உங்களுக்கு முன் வைக்கும்படியாக விரும்புகின்றேன். இயேசுவும் அத்திமரமும். இயேசுடைய வாழ்விலே, இந்த உலக வாழ்விலே அத்திமரம் சம்பந்தப்பட்டு சில சம்பவங்களும் சில உவமைகளும் வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் 3 முக்கியமான விஷயங்களை சொல்லும்படியாக விரும்புகின்றேன். அன்பான தேவ பிள்ளைகளே, முதலாவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு முறை அத்திமரத்தின் மேல் இருந்த ஒரு மனிதனை கண்டார். அவனை குறித்து லூக்கா சுவிசேஷம் 19வது அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகைவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஒரு மனிதன் சகையு. அந்த மனிதன் அவனுடைய வாழ்விலே வரி வசூலிக்கின்ற வேலை செய்து வந்தான். அந்த காலத்திலே இஸ்ரவேலர் ரோமருக்கு அடிமையாக இருந்தபடியினால் ரோமர் விதித்த வரிகளை எல்லாம் செலுத்துவது அவர்களுக்கு இஷ்டமில்லாத காரியமும் கஷ்டமான காரியமாக காணப்பட்டது. அதனால் அந்த வரி வசூலிக்கின்ற இவ்வித பணியாளர்களை அல்லது ஆபீசர்ஸை அவர்கள் விரும்ப மாட்டார்கள். அதுதான் சகையுவுக்கு மக்கள் மத்தியிலே ஒரு மதிப்போ ஒரு அன்போ இல்லாத ஒரு சூழ்நிலை. அது மட்டுமல்ல, இந்த சகையினுடைய வாழ்க்கையும் சரியானதாக நமக்கு தெரியவில்லை. இந்த சம்பவத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அவனுடைய கொடுக்கல் வாங்கல் அத்தனை நேர்த்தியானதாக இல்லை என்பதும் நமக்கு புரிகின்றது. இதனாலும் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். மக்கள் அவனை ஒரு மதிக்காமல், ஒரு அன்பு கூற முடியாமல் ஒரு சூழ்நிலை. அப்படி அவன் காணப்பட்ட வேளையிலே அவனுடைய உள்ளத்திலே அவனுக்கு ஒரு பெரிய ஏக்கம், நிம்மதி இல்லையே என்பதுதான் அவனுடைய ஒரு பெரிய ஏக்கமாக இருந்தது. அவனுக்கு அந்த நாட்களின் கணக்கிலே பார்த்தால் ஒரு அரசு வேலை அவனுக்கு இருந்தது. ஒரு டாக்ஸ் ஆபீசராக அவன் இருந்தான். அரசு வேலை இருந்தது. ஒரு வீடு அவனுக்கு இருந்தது. வீடு இருக்கிறது, அரசு வேலை இருக்கிறது, வேற என்ன வேணும் வாழ்விலே? உலகத்துக்கு அது போதுமானது. நல்ல ஒரு நிலையில் அவன் இருக்கிறான் என்பதை அது காட்டுகிறது. ஆனாலும் பாருங்கள், அந்த மனிதனுக்குள் ஏதோ ஒன்று மிஸ்ஸிங். அவனுக்குள் ஏதோ ஒன்று வெற்றிடமாக இருக்கின்றது. அதனால அவனுக்கு ஒரு திருப்தி வரவில்லை. பணம் இருக்கிறது, வேலை இருக்கிறது, வீடு இருக்கிறது, ஆனால் நிம்மதி மட்டும் கிடையாது. அப்படி நிம்மதி இல்லாமல் இருக்கும் பொழுதுதான் இயேசுவை பற்றி அந்த மனிதன் கேள்விப்படுகிறான். இப்படி ஒருவர் வந்திருக்கிறார், அவர் நல்ல வார்த்தைகள் பேசுகிறார், அன்பாக பேசுகிறார். அவருடைய வார்த்தைகளை கேட்பவர்களுக்கு ஆறுதல் உண்டாகிறது, சமாதானம் உண்டாகிறது, புதிய நம்பிக்கை கிடைக்கிறது என்றெல்லாம் பல நிலைகளில் அவன் கேள்விப்பட்டிருக்கிறான். அதனால் தான் அவனுடைய உள்ளத்தில் ஒரு ஆசை, இந்த இயேசுவை வாழ்வில் ஒரு நாள் ஆவது பார்க்க வேண்டும் என்கிற ஒரு ஆசை. அல்லேலூயா. அவர்கிட்ட பேசணும், அவரை சந்திக்கணும், அந்த ஐடியாவுக்கெல்லாம் அவன் போகல. ஏன்னா அவனுக்கு அதெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்குமா, கிடைக்கவே கிடைக்காதுன்னு தான் அவன் நினைச்சிருந்தான். அதனால ஜஸ்ட் நான் பார்த்து விட வேண்டும் என்று தான் அவனுடைய உள்ளத்தில் அவன் விருப்பப்பட்டான். அப்படி இருக்கும் பொழுது திடீரென்று இவன் வாழும் எரிகோ பட்டணத்திலே இயேசு வருகிறார் என்று ஒரு வார்த்தை கேள்விப்பட்டான். இயேசு வருகிறார், இந்த வழியா போகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அவன் ஓடி போய், அவர் வருகிறதற்கு முன்னதே ஓடி வழியருகே நின்ற ஒரு காட்டத்தி மரத்திலே ஏறி அதன் கிளைக்குள் அதன் இலைகளால் தன்னை மறைத்து கொண்டு, நான் எப்படி ஆகிலும் இந்த இயேசுவை ஒரு விசை பார்த்து விட வேண்டும். ஆனா அந்த இயேசு என்னை பார்த்திடக்கூடாது, கூட
வரக்கூடிய மக்கள் என்னை பார்த்திடக்கூடாது, அதனால நான் ஒளித்திருந்து இயேசுவை பார்ப்பேன் என்று சொல்லி அவன் அவ்விதமாய் உட்கார்ந்திருந்தான். நமக்கு தெரியும், இந்த சம்பவம் அழகாய் சொல்லுகிறது. இயேசு அந்த இடத்தில் வந்தவுடனே நின்றார். அல்லேலூயா. அண்ணாந்து பார்த்தார். சகையுவே, சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று இயேசு கூறினார். என்ன ஆச்சரியம் பாருங்கள். இயேசு அந்த இடத்துல வரும்பொழுது அவருக்கும் சரி யாருக்கும் சரி அங்கே சகையு ஒளித்திருக்கிறது தெரிந்திருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனா இயேசு அங்கே வந்தவுடனே நிற்கிறார். ஒரு தன்னை தேடும் ஆத்துமாவுக்காக, தன்னை தேடும் உள்ளத்துக்காக, தன்னை பார்த்தால் ஒரு நிம்மதி கிடைக்குமா என்று சொல்லி அப்படி ஒரு ஆதங்கத்தோடு ஒரு ஆர்வத்தோடு வந்த ஒரு உள்ளத்தின் தாகத்தை இயேசு உணர்ந்தார். அல்லேலூயா. அவர் கூட வந்த மக்கள் அதை உணர முடியாது. ஆனா இயேசுவுக்கு இவ்வளவு மக்கள் கூட்டமாய் பின்னால வர்றாங்க, அவங்களையெல்லாம் விட அந்த ஒரு ஆத்துமா என்மேல் தாகம் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அவன் வாழ்க்கை அவ்வளவு பரிதாபமாக இருக்கிறது. அவன் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லை. பணம் சம்பாதிக்கிறான், ஆனா நிம்மதியை சம்பாதிக்க அவனால முடியாது. வீடு கட்டி விட்டான், ஆனா சமாதானத்தை கட்டி எழுப்ப அவனால முடியல. அவனுக்கு வேலை இருக்கிறது, ஆனாலும் அந்த வேலை எதுக்கு செய்யறான்? கடைசியில ஒரு திருப்தியோ சமாதானமோ அவனுக்கு கிடையாது. இந்த நிலையில் அந்த ஆத்துமா தவிக்கிறது. என்னை ஒன்று பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறது என்று சொல்லி இயேசு அங்கே சகையுவுக்காக நின்றார். அல்லேலூயா. நூற்றுக்கணக்கான மக்கள் பின்னால வர்றாங்க, ஆனா இந்த ஒரு சகைவுக்காக இயேசு நின்றார். அல்லேலூயா. இன்று என்னை கேட்கிற சகோதரா சகோதரி, நூற்றுக்கணக்கான பேர் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாய் இந்த தலைமுறையில் காணப்படலாம். ஆனா நீயோ கிறிஸ்துவுக்கும் உனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாத ஒரு நிலையில் தான் இன்றைக்கு இருக்கலாம். ஆனால் இந்த வார்த்தையை நீ கேட்பாய் என்று சொன்னால், அன்று சகையுவை நேசித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உன்னையும் நேசிக்கிறார். அல்லேலூயா. எத்தனையோ பேர் அவரை பின்பற்றி அன்னைக்கு கூட போனாங்களே, அவங்களையெல்லாம் விட அதிகமாக இயேசு இந்த சகையுடைய ஒரு உள்ளத்தை மதித்தாரு. ஏன்னா அவன் உள்ளம் தேவையோடு இருந்துச்சு. அவன் உள்ளத்தில் அவ்வளவு தாகம், ஒரு வேதனை, ஒரு பாரம். அதை இயேசு பார்க்கும்போது இயேசு அந்த ஆத்மாவுக்கு நேராக இழுக்கப்பட்டார். அல்லேலூயா. இன்றைக்கு நீயும் வேதனையோடு பாரத்தோடு, நானும் தான் டெய்லி வேலைக்கு போயிட்டு வரேன், சம்பளம் எல்லாம் கிடைக்குது, ஆனா என்ன பிரயோஜனம்? வீடு கட்டிட்டோம், ஆனா கட்டி என்னைக்கு ஒரு சந்தோஷமா நிம்மதியா தூங்கணும், நல்லா இருந்தோம் வீட்டுல குடும்பத்துல என்றெல்லாம் சொல்லி வேதனையோடு காணப்படலாம். ஆனால் அன்பு சகோதரா சகோதரி, நீ யாராக இருந்தாலும் ஆண்டவர் இயேசுவின் உள்ளம் உன்னை போன்றவர்களுக்காகத்தான் இன்றைக்கும் ஏங்கிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு அன்றைக்கு இயேசு கிறிஸ்து அங்கே அவனுக்காக நின்றார். நின்று அண்ணாந்து பார்த்தார். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஆச்சரியமா இருந்திருக்கும், என்ன இவர் திடீர்னு நின்று மரத்து மேல பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி. மரத்து மேல ஏதாவது அத்திப்பழம் இருக்கான்னு பார்க்கிறாரோ என்ன பார்த்தா அங்க ஆண்டவர் சொல்றாரு, சகேயுவே. அல்லேலூயா. ஏ மனிதா இறங்கி வா, அப்படி அல்ல. என்ன சொன்னாரு? சகேயுவே. அவனை முன்பின் அவர் பார்த்து பேசினதில்லை, அவனும் அவரை சந்திச்சதே கிடையாது. ஆனா அவனுடைய பேர் சொல்லி அழைத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் ஆதி முதலே இருக்கிறவர். அவர் நம்மை உண்டாக்கின பிதா குமாரன் பரிசுத்தாவியில் நடுநாயகமானவர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் இன்றைக்கும் பேர் சொல்லி அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்க நினைக்கலாம், நான் யார், எனக்கும் அவருக்கும் சம்பந்தமே கிடையாது, ஒரு சின்ன தொடர்புக்கு கூட வாய்ப்பு கிடையாது, உங்களுக்கு அப்படி தோன்றலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு நீங்க உங்கள் ஒவ்வொருவரையும் பேர் சொல்லி அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மை சிருஷ்டித்தவர் அல்லவா? அவர் நமக்காக சிலுவையில் ஜீவன் தந்த இரட்சகர் அல்லவா? அவர் நமக்காக வரப்போகிற ராஜாதி ராஜா அல்லவா? அவர் ஒவ்வொருவரையும் பேர் சொல்லி அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, இதுவரைக்கும் கிறிஸ்து சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்திலும் தொடர்பு இல்லாம இருந்தாலும் சரி,
ஆனால் இயேசு உன்னை நேசிக்கிறார். இயேசு உன்னை பேர் சொல்லி அறிந்திருக்கிறார். இயேசுவின் உள்ளத்தின் நிலைமை அறிந்திருக்கிறார். இயேசுவின் குடும்பத்தின் நிலைமை அறிந்திருக்கிறார். இயேசுவனுடைய வீட்டில் இருக்கிற உள்ளான நிலைமைகளை அறிந்திருக்கிறார். நீ வெளியே ஒரு பூச்சி பூசிக்கொண்டு வாழ்க்கை மற்றவர்களுக்கு நல்லா இருக்கிறது போல காட்டிக் கொண்டிருக்கலாம். ஆனால் அதற்குள்ளே மறைந்திருக்கிற உன்னுடைய துக்கத்தை, உன்னுடைய இல்லாமையை, உன்னுடைய வறுமையை, உன்னுடைய கடன் பாரத்தை, உன்னுடைய பலவிதமான அங்கலாய்ப்புகளை, வேதனைகளை, தோல்விகளை, பரிகாசங்களை, நிந்தைகளை, அவமானங்களை இயேசு நன்றாக அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசு தெரியாத ஒரு காரியம் கிடையாது. உன்னை உள்ளும் புறம்பும் இயேசு அறிந்திருக்கிறார். இன்று உன் வேதனையை தீர்க்கவே அவர் விரும்புகிறார். அன்றைக்கு சகையுவை பார்த்து பேர் சொல்லி அழைத்தார். சகைவே, நீ கீழே இறங்கி வா. அல்லேலூயா, அல்லேலூயா. சகைவே, நீ ஒளித்துக் கொண்டிருந்த நாட்கள் போதும்ப்பா, இனி இறங்கி வா, என் முன்னே நீ இறங்கி வா. சகைவே, நீ சீக்கிரமாய் கீழே இறங்கி வா. அல்லேலூயா. நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். என்ன அழகு! கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகையு இறங்கி வருகிறான். எல்லா மனுஷர்களுக்கும் பெரிய அதிர்ச்சியும் ஆச்சரியமும். என்னடா இது, மரத்துக்கு மேல ஒருத்தன் ஒளிச்சிருக்கிறான், இவர் கரெக்டா வந்து நின்று கண்டுபிடிக்கிறார், பேரை சொல்லி கூப்பிடுகிறார். அது மட்டுமா, இத்தனை பேர் பின்னால ஃபாலோ பண்ணி வர்றாங்க. இவ்வளவு பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்கள் இருந்திருப்பார்கள், பெரிய 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 வீடெல்லாம் கட்டி வைத்தவர்கள் இருந்திருப்பார்கள். எல்லாரும் இயேசுவின் வீட்டில் வருவாரா என்று விரும்பி இருப்பார்கள். ஒரு வார்த்தை உன் வீட்டுக்கு வரேன்னா அப்படியே கூட்டு போவார்கள். அந்த அளவுக்கு இவ்வளவு மக்கள் திரளா இருக்கும் போது அதையெல்லாம் விட்டுக்கிட்டு இந்த ஒரு ஒளித்து பார்க்க வந்த ஒரு மனுஷன் அவன் வாழ்க்கையின் தேவையை பார்த்து, இன்னைக்கு நீ என் முன்னால வர்றது மட்டும் இல்ல, நான் உன்னோட உன் வீட்டுக்கு வருகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன ஆச்சரியம்! இந்த இயேசுவை நீங்கள் யாருக்கு ஒப்பிட முடியும்? அவருடைய அன்பை எதற்கு நீங்கள் ஈடாக சொல்ல முடியும்? அந்த அளவுக்கு உன்மேல் அன்பு வைத்தவர் தான் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நீ தெரியாம அதை இதுவும் பேசி இருந்திருக்கலாம், நீ தெரியாம என்னென்னமோ சிந்திச்சிருக்கலாம், தப்பு கணக்கெல்லாம் போட்டிருக்கலாம் இந்த இயேசுவை குறித்து. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? இன்றைக்கு உன் உள்ளத்தின் நிலைமையை அறிந்து, உன் வாழ்வின் நிலைமையை அறிந்து இயேசு உன்னை நேசித்துக் கொண்டிருக்கிறார். உன்மேல் அவர் அன்பாக இருக்கிறார். உனக்கு உதவி செய்ய அவர் விரும்புகிறார். உன்னை தேடி அவர் உன்னிடத்தில் வந்திருக்கிறார். உன் வீட்டுக்கு வருவேன் என்று அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சகையு இயேசுவை வீட்டுக்கு அழைத்து சென்றார். மற்றவங்களுக்கெல்லாம் ரொம்ப முறுமுறுப்பாகி போச்சு. என்ன இவர் பெரிய தீர்க்கதரிசியானவர்னு நம்ம இவரை நினைச்சா, இவர் பாவியான மனுஷனுடைய வீட்டில் தங்கும்படி போறாரே. நாங்களாம் இவ்வளவு பெரிய பெரிய நீதிமான்கள் இருக்கிறோம், இதுல ஊர்ல நல்ல பேரெடுத்த மனிதர்கள் இருக்கிறோம், எங்களையெல்லாம் விட்டு போட்டு இப்போ இவர் ஊர்லே பாவி மோசமானவன் என்று சொல்லி பேரெடுத்தவனுக்கு வீட்டுக்கு பப்ளிக்கா போறாரு என்று சிலர் முகம் சுளித்தார்கள், சிலர் முறுமுறுத்தார்கள். இதுதான் இன்றைய சமுதாயத்தின் நிலைமையும் கூட. அல்லேலூயா. இயேசு அதையெல்லாம் பொருட்படுத்தவில்லை. ஒருவன் தேவை உள்ளவனாய் இருக்கிறான், ஒருவனுடைய உள்ளம் என்னை தேடிக்கொண்டு இருக்கிறது. அதுக்கு நான் இந்த சமுதாய கட்டையும் பார்க்கிறது இல்ல, உங்க அந்தஸ்து நிலவரங்களையும் பார்க்கிறது இல்ல, எனக்கு சமுதாயத்தில் நீங்க என்ன அந்தஸ்து வச்சிருக்கீங்க என்பதையும் பார்க்கிறது இல்ல. நான் வந்தது இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே வந்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய பணி அதுதான். மனிதனை நான் இழந்து விட்டேன், நான் தான் உருவாக்கினேன், ஆனால் நான் இழந்து போனேன். பாவம் அவனை பிரித்து சென்று விட்டது. பிசாசானவன் அவனை வஞ்சித்து பாவத்தில் ஆக்கி பிரித்து கொண்டு போய்விட்டான். இந்த ஒவ்வொரு மனிதனையும் நான் மறுபடி அவனை தேடி ரட்சிக்க வேண்டும். அவனை அந்த பாவத்தில் இருந்தோம், அந்த பிசாசின் ஆளுகையிலிருந்தும் காப்பாற்றணும். இதுதான் ஐயா இயேசு வந்த நோக்கம். அல்லேலூயா. அப்படித்தான் அன்றைக்கு சகையு வீட்டுக்கும் அவர் கடந்து சென்றார். அவ்வீட்டுக்கு போற வழியிலே சகையும் மனம் திரும்பிட்டான். சகையும் மனம் திரும்பிட்டான். என்னெல்லாம் தப்பு பண்ணா எல்லாத்துக்கும் பரிகாரம் செய்வேன்னு பேச ஆரம்பிச்சுட்டான். அவன் அறிக்கை பண்ண ஆரம்பிச்சுட்டான். அவன் வீட்டு வாசல்ல இயேசு கால் வச்ச உடனே இயேசு சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. இதுவரைக்கும் அந்த வீட்டுக்கு பணம் வந்தது, அந்த வீட்டுக்கு பெரிய அதிகாரி என்கிற அந்தஸ்து வந்தது.
அந்த வீட்டுக்கு வேற பல உலக நன்மைகள் வந்தது. ஆனா எல்லாம் வந்தாலும் அந்த வீட்டுக்குள்ள நிம்மதியா தங்க முடியாது. ஆனா இன்றைக்கு அந்த வீட்டுக்கு முக்கியமா எது தேவையோ அது வந்தது. அதுதான் இயேசு அருளும் ரட்சிப்பு. அல்லேலூயா, விடுதலை. இன்னைக்கு எத்தனை வீடுகள் பயங்கரமா கட்டி வச்சிருக்கு. ஆனா அதை கட்டின கடன் பாரமே அந்த வீட்டுக்குள்ள நிம்மதியா வாழ விடுகிறது இல்லை. இன்னைக்கு பயங்கரமா கட்டி வச்சிருக்கு வீடு, ஒரு நாள் கூட சுகம் என்பது அந்த வீட்டில் இருக்கிறது இல்லை. என்னைக்கு பார்த்தாலும் வியாதி, என்னைக்கு பார்த்தாலும் அவசர சூழ்நிலைகள், அடிதடிகள், சண்டைகள், பிரச்சனைகள், வாக்கு சண்டைகள், உள் வன்முறைகள், இப்படித்தான் இன்றைக்கு வீடுகள் இருந்து கொண்டு இருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்கிற சகோதரா சகோதரி, உன் வீட்டின் நிலைமை இன்றைக்கு என்னவா இருக்கிறது? ஒருவேளை உலக பிரகாரமாய் சில காரியங்கள் உனக்கு வருது, நல்லது போல தோன்றுது, உண்மைதான். ஆனா உனக்கு உன் வீட்டில் இருக்க வேண்டியது இருக்கிறதா? அல்லேலூயா. அதை இயேசு இன்றைக்கு உனக்கு தர வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு அன்றைக்கு கால் வச்சோன்னே சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு என்ன வந்துருச்சு? ரட்சிப்பு வந்துருச்சு. அந்த ரட்சிப்பு எப்படி வந்தது? வர்ற வழியிலே சகையும் ரட்சிக்கப்பட்டுட்டான். சகை உள்ளத்துல மாற்றம் வந்துருச்சு. நான் அநியாயமா சம்பாதித்தத எப்படி ஏழைகளுக்கு ஆஸ்தியில் பாதி என்ன செய்ய போறேன்? ஏழைகளுக்கு கொடுக்க போறேன். யார்கிட்ட இருந்து அநியாயம் வாங்கினேனோ எல்லாருக்கும் எப்படி கொடுக்க போறேன்? 4 மடங்கு கொடுக்க போறேன். எப்படி ஒருத்தன் வாயில எப்படி வருமா? ஒருத்தன் வாயில எப்படி வந்துருமா? சும்மா அவன் வேற சம்பளம் கிம்பளம் எல்லாம் வாங்கி சம்பாதிச்சவனாக்கும். அப்போ அவன் வாயில இப்படி ஒரு வார்த்தை வருமா? அப்போ அவன் உள்ளத்துல ஒரு பெரிய மாற்றம் வந்துருச்சு. என்ன மாற்றம்? அவனுக்கு லைஃப் இஸ் மணி என்பதுதான் அவனுடைய கான்செப்டா இருந்தது. வாழ்க்கைன்னா பணம் தான் ஐயா, பணம் தான் வாழ்க்கை ஐயா. எப்படியா பணத்தை உண்டாக்கணும்? நல்ல வழியோ கெட்ட வழியோ, குறுக்கு வழியோ மறுக்கு வழியோ, எப்படி என்னதை வரணும்? கையில பணம் வரணும். இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கை இப்படித்தான் போய்கொண்டு இருக்கிறது. பணம் தான் வாழ்க்கை, பணம் இல்லாட்டா ஒருத்தனை மதிக்க மாட்டான், பணம் இல்லாட்டா ஒன்றும் நடக்காது. இப்படியே சொல்லி நேர்மை தவறி, வழி தவறி, கண்டபடி பணம் சம்பாதிக்கிறது. இதான் சகை செய்த வேலை. பணமே வாழ்க்கைன்னு இருந்தான். இப்போ இயேசுவை சந்திச்ச அந்த வினாடியிலே அவனுக்கு அந்த கான்செப்ட் மாறிட்டு இப்போ அவன்கிட்ட கேட்டா சொல்லுவான், லைஃப் இஸ் கிரைஸ்ட். கிறிஸ்துவே ஜீவன், கிறிஸ்துவே வாழ்வு. அல்லேலூயா. பணமே வாழ்வுன்னு சொன்னது இப்ப அடியோடு மாறிடுச்சு. இயேசுவே ஜீவன், இயேசுவே வாழ்வுன்னு சொல்றான். அல்லேலூயா. அந்த மாற்றம் தான் இந்த வாயில இந்த வார்த்தையை கொண்டு வந்தது. பணம் ஒரு தூசா நினைக்க ஆரம்பிச்சிட்டான். இயேசுவை கண்டவன் பணம்லாம் என்ன, அது ஒரு தூசுன்னு சொல்லி எல்லாம் கொடுக்கிறேன் ஐயா, எல்லாம் கொடுக்கிறேன், 4 மடங்கா வேணா கொடுக்கிறேன், எனக்கு இயேசு கிடைச்சிட்டார், எனக்கு இயேசுடைய ரட்சிப்பு கிடைச்சிட்டு, அதுதாங்க இந்த சந்தோஷம். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த பாக்கியத்தை இழந்துட்டு உலகத்துல அழிந்து போகிற பொருள் பணம், அந்தஸ்து, சொத்து, சுகம் எல்லாம் உலகத்தில் உள்ளதெல்லாம் உலகத்தோட போகும். அதுக்காக இன்னைக்கு மனுஷன் பிரயாசப்படுகிறான். காலையிலிருந்து ராத்திரி வர உழைக்கிறான். அதுக்கு மேல ஓவர் டைம், என்னென்ன உழைப்பு. இப்படியெல்லாம் உழைச்சி கடைசியில இருக்க வேண்டியது இருக்க மாட்டேங்கி. இன்றைக்கு இந்த வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வரணும். ஒருவேளை நீங்க கிறிஸ்தவலா கூட இருக்கலாம், ஆனா உங்க வாழ்க்கையில் இது இருக்குதா? உங்க வீட்டில் இந்த கிறிஸ்துவின் ரட்சிப்பு இருக்கிறதா? உங்கள் வீட்டுக்குள் சாபம் குடியிருக்கிறதா? இயேசுவின் ஆசீர்வாதம் தங்கி இருக்கிறதா? ஆமென். சாபம், சாப கட்டுகள், சில வீட்டில் பயங்கரமான சாபங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் காயினை சபித்தார், சாபம் தலையில இறங்கிச்சு. அது மாதிரி சாபங்கள் இருக்கிறதா? நியாயப்பிரமாணத்தில் எழுதப்பட்ட சாபங்கள் அநேகம் இருக்கிறது. அந்த காரியங்கள் சிலருடைய வாழ்க்கையில இறங்கி கொண்டிருக்கிறதா? அது மட்டும் இல்ல, மனுஷனுக்கு விரோதமாய் செய்த குற்றங்கள், அவன் சாபம் போட்டான், அதுவும் தலையில இருக்கிறது. காரணம் இல்லாம அவன் சாபம் போட்டானா அது தங்காது, குருவி பறந்து போன மாதிரி பறந்து போயிடும். அதுக்காக பயப்படாதீங்க. அல்லேலூயா. ஆனா காரணத்தோடு சாபம் போட்டான், அவன் தலையில இறங்கும். நீ அவனை காயப்படுத்தினாய், அவனை நஷ்டப்படுத்தினாய், அவனை கஷ்டப்படுத்தினாய், அவன் வேதனையோடு ஒரு வார்த்தை சொன்னான், அந்த சாபம் தலையில இறங்குமா இறங்காதா? இறங்கும். அப்போ தேவனால்
தேவ வாயினால் சாபங்கள் என்று பைபிள் சொல்லுது. காயின் சாபம் பெற்றான். நியாயப்பிரமாணம் கர்த்தருடைய எழுத்துக்களில் வைக்கப்பட்டிருக்கிற சில சாபங்கள். அடுத்தது மனுஷனிடத்திலிருந்து வரக்கூடிய காரணத்துடன் கூடிய சாபங்கள். இதெல்லாம் மனுஷன் தலையில வருது. இதனால தான் வீட்டில் நிம்மதி இல்லை. வீட்டில் என்னெல்லாம் பார்த்தாலும் ஒரு நிம்மதி வரமாட்டேங்குது. அப்போ என்ன, இந்த சாபங்கள் எல்லாம் முறிக்கத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்தில் நமக்காக தொங்கினார். அல்லேலூயா. கலாத்தியர் 3:13 அழகா சொல்லுது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபங்களுக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டார். அல்லேலூயா. அப்போ இயேசுவண்டை வந்தால்தான் இந்த சகல சாபங்களிலிருந்து விடுதலை வரும். சாபம் ஏன் வந்துச்சு? நீ செய்த பாவத்தினால, தேவனுக்கு விரோதமாக செய்த பாவத்தினால தேவனிடத்திலும் சாபம் வந்தது. தேவ வார்த்தைக்கு விரோதமாக செய்த பாவத்தினால வார்த்தையில் எழுதப்பட்ட சாபம் வந்தது. மனுஷனுக்கு விரோதமாக செய்த பாவங்கள் தப்பிதங்களினால அங்கே சாபம் வந்துச்சு. ஆனா எல்லா சாபத்துக்கும் பரிகாரம் இயேசுவின் சிலுவை. அல்லேலூயா. இயேசு சிலுவையில் நமக்காய் சிந்தின ரத்தம், இயேசு சிலுவையில் நமக்காய் செய்த பிராயச்சித்த பலி, அதை விசுவாசித்து இயேசுவே இரட்சகர், இயேசுதான் என் பாவத்தை மன்னிக்க வல்லவர், அந்த பாவத்தால் உண்டான சாபக்கட்டை உடைக்க வல்லவர் என்ற விசுவாசத்தோடு இயேசுவை நோக்கி பார்த்தால், இயேசுவை நோக்கி கூப்பிட்டால் இயேசு அந்த சாபக்கட்டுகளை உடைப்பார். அல்லேலூயா. அதே வேளை மனுஷனுக்கு விரோதமாய் செய்தது, இன்னைக்கும் அந்த மனுஷன் உயிரோட இருக்கான்னா அவனுக்கு பிரதி நன்மை செய்ய வேணும். மன்னிப்பு வாயினால கேட்டு முடிக்கிறது இல்லை. அவனை நஷ்டப்படுத்தினீங்களா, அவனுக்கு இயன்றதை கொடுங்க. அப்படித்தான் சகையு செஞ்சான். நான் திரும்ப கொடுக்கிறேன், 4 மடங்கு திரும்ப கொடுக்கிறேன். சிலர் இதெல்லாம் கவனிக்கிறதே இல்லை. நீ யாருக்கு நஷ்டம் உண்டாக்குன, கஷ்டம் உண்டாக்குன, அவன் இருக்கிறானே, அவன் பிள்ளைகள் இன்னைக்கு உன்னுடைய அந்த தீய செயலினால் அவன் சந்ததி இன்னைக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்க அவன் கண்ணால பார்க்கிறியே. நீ மட்டும் மன்னிப்பு கேட்டுட்டா எல்லாம் சரியாயிடுமா? கர்த்தர் மன்னிக்க தயபெருத்திருக்கிறார். ஆனா அந்த மன்னிப்பு பூரணமா உங்க வாழ்க்கையில வெளிப்படணும்னா கர்த்தர்ட்டையும் மன்னிப்பு கேட்கணும், அந்த மனுஷன்ட்டையும் மன்னிப்பு கேட்கணும். அல்லேலூயா. அந்த மனுஷனுக்கு இயன்ற நன்மைகள் நம்ம செய்யணும், பிரதி நன்மைகள் செய்யணும். சாப கட்டு அப்பொழுது தானாய் உடைந்து மாறும். அல்லேலூயா. இயேசு வீட்டில் வந்தால், இயேசு வாழ்க்கையில் வந்தால், இயேசுவின் வார்த்தை, இயேசுவின் உபதேசம் உங்க வீட்டுக்குள்ள வந்தா அதுக்கு பிறகு அங்க சாபம் நிக்கவே முடியாது. அல்லேலூயா. அறக்குறையா உபதேசத்தை ஏற்றுக்கொண்டு சமாளிப்பு வேலைகளை செய்தா அங்கே சாப கட்டு முறியாது. அப்புறம் டெய்லி சபையில் எழும்பி அழுதுட்டு சாட்சி சொல்லிட்டு இருக்க வேண்டியதான். சாபம் மாறல. ஏன் மாறல? இயேசுவை முழுமையா ஏற்றுக்கொள், இயேசுடைய வார்த்தையை முழுமையா ஏற்றுக்கொள், இயேசு சொல்ற வார்த்தைக்கு முழுமையாய் கீழ்ப்படியுங்க. அது கஷ்டமா தோன்றினாலும் அதுக்கு கீழ்ப்படியுங்க, அங்கே பெரிய விடுதலை வரும். அல்லேலூயா. பாவம் மனித வாழ்க்கையில் வந்தால் சாபம் வரும், ரோகம் வரும், வியாதிகள் பலவிதம் பல காரணங்களால் வருகிறது. அதில் முக்கிய ஒரு காரணம் மனுஷன் செய்த தப்பிதங்களால் மனுஷனுக்கு வியாதிகள் வருகிறது. வியாதிகள் வருகிறது. ஆண்டவர் திமிர்வாதக்காரனை பார்த்து சொன்னார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ எழுந்து உன் வீட்டுக்கு போ. எல்லாம் சொன்னாங்க, அது எப்படி பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றீர்? அப்ப பாருங்க, அவனுடைய அந்த வியாதி, அவனுடைய சரீரத்தில் வந்த பாதிப்பு அவன் செய்த பாவத்தினால் வந்தது. அல்லேலூயா. அப்ப இயேசு அந்த ரூட் காஸ்ல டச் பண்ணார். அவருக்கு தெரியும் இந்த வியாதி ஏன் வந்துச்சு. அதனால கரெக்டா அந்த பாவத்தை மன்னித்தார். அப்பொழுது அந்த வியாதி சுகமானது. அல்லேலூயா. அதனால எல்லா வியாதியும் பாவம்னு நம்ம முடிவு கட்ட முடியாது. அதே இயேசுதான் சொன்னார், இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமோ, இவன் பெற்றோர் செய்த பாவமோன்னு கேட்ட பொழுது ஒருத்தரும் பாவம் செய்யலப்பா, தேவநாமம் மகிமைப்படுவதற்கென்றே இவன் இப்படி பிறந்தான். அல்லேலூயா. அதனால எல்லாருக்கும் ஒரே ஸ்கேல பிடிச்சிட முடியாது. சிலருடைய வாழ்விலே செய்த பாவங்களால் சரீரத்தில் பல பாதிப்புகள், பல வியாதிகள், பல துன்பங்கள், அந்த சரீர கஷ்டத்திலிருந்து மீளவே முடியல. உங்களை தாழ்த்தி கர்த்தருடைய பாதத்திலே நீங்கள் கெஞ்சி மன்றாடும் பொழுது, ஆண்டவர் குற்றங்களை உணர்த்தினால் அதை உண்மையாய் அறிக்கை இடும் பொழுது ஆண்டவர் இயேசு அந்த பாவங்களை மன்னித்து
அந்த நோய்களை சுகமாக்குவார். அல்லேலூயா. சரி, வியாதி எந்த காரணத்தால வந்தாலும் சுகம் தர இயேசு ஒருவரே இருக்கிறார். ஆமென். நல்ல அறிவுள்ள டாக்டர்ஸ் எல்லாம் அவங்க அந்த டாக்டர் சேம்பர்ல எழுதி வச்சிருப்பாங்க, we treat God cures, we treat God cures என்று எழுதியிருப்பார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அதை பார்த்தா. நாங்கள் மருத்துவம் செய்கிறோம், தேவன் குணமாக்குகிறார். அல்லேலூயா. அது கரெக்டா சொல்றாங்க. நம்ம படிச்ச மருத்துவம் தான் செய்ய முடியும், அதனால அவனுக்கு சுகமாகுமா சுகமாகாதா அது யார் கையில தான் இருக்குது? கர்த்தரா இயேசு கையில இருக்குது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சிலது பார்த்தா எல்லாமே கரெக்ட் தான், டயக்னோஸ் பண்ணது கரெக்ட் தான், மெடிசின்ஸ் கொடுத்த கரெக்ட் தான், ட்ரீட்மெண்ட் எல்லாம் கரெக்ட் தான். ஆனா பாருங்க, அது வேற காம்ப்ளிகேஷன் உண்டாக்கிட்டுருவாங்க. ஏன்னா உன் பாடியில இன்னொரு பிரச்சனை இருக்கு, அது அங்க பிரச்சனை பண்ணிருச்சுன்னு சொல்லுவார்கள். இதுதான் விஷயம். அதனால ஆண்டவர் சுகமாக்குகிறவர். ஹல்லேலூயா. கர்த்தர் சுகமாக்குகிற தேவன். சோ கர்த்தர் வந்து பாவத்தை மன்னிக்கிறாரு, சாபங்களை உடைக்கிறார், நோய்களை குணமாக்குகிறார், நம்ம மேல இருக்கக்கூடிய பிசாசின் அதிகாரங்களை எல்லாம் நம்மளை விட்டு உடைத்து மாற்றி போடுகிறார். அல்லேலூயா. எப்போ இயேசுவின் இரத்தத்தினால் பாவமர கழுவப்பட்டு பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்று இயேசுவுக்குள் வருகிறோமோ, அப்பொழுது இந்த பாவத்திலிருந்து விடுதலை வருகிறது. அதோடு சேர்த்து சாபங்கள், நோய்கள், பிசாசினுடைய ஆளுகைகள், பாதாளம் என்கிற அத்தனையின் மேலும் ஜெயம் வருகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இதுதான் அன்னைக்கு சகைவுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். ரட்சிப்பு என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை பெரிய ஒரு வார்த்தை. அவனுக்கும் அவன் வாழ்வுக்கும் அவன் வீட்டுக்குமே அன்றைக்கு ரட்சிப்பு. அல்லேலூயா. இன்று என்னை கேட்கிற சகோதரனே, பல வேதனையோடு பாரத்தோடு நீங்க நிக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருத்தரை தேடி போறீங்க. இந்த பிரச்சனை தீக்க அங்க போலாமா, இந்த பிரச்சனை தீக்க அங்க போகலாமா என்று எத்தனை இடத்துல அலைந்து திரிகிறீர்கள்? எவ்வளவு பணம் செலவு பண்றீங்க, எவ்வளவு நீண்ட பயணங்கள் செல்லுகிறீர்கள். ஆனா நீங்க தேடும் நிம்மதி கிடைத்ததா? நீங்க தேடும் சுகம் கிடைத்ததா? நீங்க விரும்பும் விடுதலை கிடைத்ததா? இல்லை. ஆனால் எல்லாவற்றுக்கும் ஒரே இடம்தான், ஒரே வழிதான். அதுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒவ்வொரு வியாதிக்கும் ஒரு டாக்டரை தேடி போக வேண்டி இருக்கு. இப்போ அவர் அதுல ஸ்பெஷலிஸ்ட், இவர் இதுல ஸ்பெஷலிஸ்ட். அதனால சில மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் எல்லாம் சேர்த்து நாங்க ஒரே கூரைக்குள்ள என்ன செஞ்சிருக்கோம், வச்சிருக்கோம். நீ ஒவ்வொரு டாக்டரை தேடி போண்டா, நீங்க வந்தா போதும், நாங்க உடனே ஒவ்வொரு டாக்டரை உடனே தேடி வர்றதுக்கு வச்சுக்கிடுறோம்னு சொல்லி அப்படி இருக்கு. ஆனா இதுல எல்லாம் மேல இயேசு கிறிஸ்து எல்லாம் சகல நோய்களை நீக்க வல்லவர். அல்லேலூயா. சகல பாவங்களை மன்னிக்க வல்லவர். ஆமென். சகல பிசாசுகளை துரத்த வல்லவர். அல்லேலூயா. அதான் இயேசு. இயேசு என்ற ஒரு நாமம், அதுதான் வானத்தின் கீழே பூமியின் மேலே நாம் ரட்சிக்கப்படுவதற்கு அருளப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த இயேசு என்ற நாமத்தை இன்று உன் வாயினால் உச்சரிக்க தொடங்கு, அப்பொழுதே உன் வாழ்வில் நீ விடுதலை பெற ஆரம்பிப்பாய். அல்லேலூயா. ஒருவேளை நீ வெறுத்த நாமமா இருக்கலாம், உன் கொஞ்சம் இஷ்டமில்லாத ஒரு பெயரா இருக்கலாம், ஆனால் அந்த பேர் தான் உனக்கு ஒரு பெரிய விடுதலை இன்றைக்கு கொண்டு வர போகிறது. அல்லேலூயா. இயேசு 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 என்று வாய் திறந்து சொல்ல ஆரம்பிங்க. இரவு நேரத்தில் தனிமையோடு இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. இயேசு அவருக்காக அவர்கிட்ட வர்றதுக்கு வேற யாரையா பிடிச்சிட்டு வான்னு சொல்லல, நீ இயேசுவிடத்தில் நேரடியாய் வா. அல்லேலூயா. நீ இருக்கிற இடத்திலிருந்து இயேசுவை நோக்கி கூப்பிடு. இயேசுவனுடைய அத்தனை பிரச்சனைக்கும் ஆணிவேரா இருக்கிற பாவத்தை பிடுங்கி எறிந்து போட்டு உனக்கு ஒரு பெரிய சகாயம் செய்வார், ரட்சிப்பை தருவார். அல்லேலூயா. அன்றைக்கு சகையுவுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட ஒரு அழகான ரட்சிப்பை கொடுத்தார். இரண்டாவதாக இதே விஷயத்திலே இன்னொரு மனிதனை சொல்ல விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 47, 48 ஆகிய 2 வசனங்களை கவனியுங்கள். யோவான் 1:47, 48. இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதுக்கு முன்னே நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் போது உன்னை கண்டேன் என்றார். அல்லேலூயா. அங்க ஒருத்தன் அத்தி மரத்துக்கு மேல, இங்க ஒருத்தன்
அத்திமரத்துக்கு கீழே பாருங்க. அப்போ இந்த அத்திமரத்தின் கீழே இருந்த நாத்தான்வேல் இவனை பிலிப்பு இயேசுவண்டை கொண்டு வர்றான். அப்ப இயேசு சொல்றாரு, நீ இங்க வர்றதுக்கு முன்னாடியே, பிலிப்பு கூட்டிட்டு வர்றதுக்கு முன்னாடியே அத்திமரத்தின் கீழே இருக்கும் பொழுது உன்னை கண்டேன். அல்லேலூயா. நீ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். பாருங்க எப்படி சகைவு அவருக்கு இன்ன நவுட்டு தெரிஞ்சிருந்தோ அதே மாதிரி யாரையும் தெரிஞ்சிருக்கு, நாத்தான்வேலையும் தெரிஞ்சிருக்கு. ஒரு படுபாவி சகைவு, அவனை பற்றி அவன் பேரும் தெரிஞ்சிருக்கு, அவனுடைய உள்வெளி எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி இவன் நல்ல மனுஷன், உத்தமன், ஆண்டோர் பார்வையில் அவன் உத்தமன், கபடற்றவன், அவனை பற்றியும் எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இயேசு எல்லாரையும் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. இங்கே இந்த உத்தமன் இவனை கூப்பிட்டார். பாருங்க, இந்த உத்தமன் இயேசுவண்டை வந்தான். அல்லேலூயா. பாவியும் இயேசுவண்டை வர வேண்டும், உத்தமனும் எங்க வரணும்? இயேசுவண்டை வரணும். இதாக்கும் வேதம் சொல்லுகிற அழகான சத்தியம். இயேசு அதுக்கு தான் வந்தார். உத்தமர்களை எல்லாம் கண்டு அப்படியே உத்தமமா அவன் எல்லாம் உத்தமன் சர்டிபிகேட் கொடுத்துட்டு பாவிகளை எல்லாம் எடுத்து மீட்டெடுக்க அப்படி சொல்லல. பைபிள் சொல்லுது, எல்லாருமே பாவத்துக்குள் வாழ்கிறோம். அல்லேலூயா. ஸ்திரீனிடத்தில் பிறந்த எல்லாரும் எங்க தான் வந்திருக்கு? ஆமா, அப்படிதான் பைபிள் சொல்லுது. இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். சங்கீதம் 51:5 சொல்லுகிறது. எல்லாருமே உலகத்தில் மனுஷன் என்பவன் வரும்பொழுதே அவன் பாவத்தை சுதந்திரிச்சிட்டு தான் வாரான். ஆதாமின் பாவம், முதல் மனிதனின் பாவம் அத்தனை பேர் தலையின் மேலும் சுமத்தப்பட்டிருக்கிறது. அதனால இப்ப நாத்தான்வேலும் ரொம்ப உத்தமனா இருக்கான், அவன் வழியிலே போட்டோன்னு அவர் விடல. அவனுக்கும் நான் தேவை, அவனும் என்னிடம் வர வேண்டும். அல்லேலூயா. சகைவும் என்னிடம் வர வேண்டும், நாத்தான்வேலுவும் என்னிடம் வர வேண்டும். இதை நீங்கள் புரிந்து கொள்ளுவீர்களாக. சில நினைக்கிறாங்க, நான் ஒரு எறும்ப கூட அறிஞ்சு கொன்னதில்லையா? எறும்ப கூட அறிஞ்சு கொன்னதில்லையா? என்ன நீதிமான்கள், உத்தமர்கள், சன்மார்க்கர்கள், உங்களை பாராட்டுகிறோம். ஆனா உங்களுக்கும் இயேசு தேவை. உங்களுக்காகவும் இயேசு சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. நீ சன்மார்க்கனாக இருக்கலாம், அறிந்த நிலையில் நீ ஒரு பாவமும் செய்யல, ஒருத்தருக்கும் ஒரு தீமை செய்யல, ஒருத்தரையும் கஷ்டப்படுத்தல என்றெல்லாம் சொல்லுவதை நாங்கள் ஒத்துக்கொள்ளுகிறோம். அதெல்லாம் நல்லது, நீ நல்லவன். ஆனா உனக்கும் இயேசு தேவை, இயேசுவின் சிலுவையின் மீட்பு தேவை. அல்லேலூயா. இதான் உண்மையாக நம்மை படைத்த தெய்வம், நமக்கு அருளி இருக்கிற சத்தியம். எல்லாரும் இந்த இயேசு என்கிற வழியில தான் வரணும். இப்போ நல்லவர்கள், உத்தமர்கள் என்று சொல்லுகிறோமே, இந்த உத்தமர்கள் எல்லாம் இந்த உலகத்து நீதிமான்கள், இவங்களுக்கெல்லாம் தானாக பரலோகம் திறந்து விடும் என்று சொன்னால் இயேசு எதற்கு பூமிக்கு வரணும்? இயேசு எதுக்கு இவ்வளவு பாடுகள் படணும்? இந்த அன்புள்ள பிதாவானவர் தன் சொந்த குமாரன் இயேசுவை இவ்வளவு பாடுகளுக்கு உட்படுத்துவாரா? இல்லையே. அந்த நீதிமான்கள் உத்தமர்கள் எல்லாம் தானா பரலோகத்துக்கு வந்துருவாங்கன்னா நீதி நெறி போதனைகளை மட்டும் கொடுத்தா போதுமே உலகத்துக்கு. சொல்ல உங்களுக்கு புரியுதா? போதனைகளை கொடுத்து எல்லாம் நீதியா இருங்கப்பா, எல்லாம் உத்தமமா இருங்கப்பா, அப்படி போதனை மட்டும் கொடுத்தா போதுமே. ஆனா இப்ப போதனை கொடுத்தாலும் இவங்களுக்கு போதாது, இவங்களை நம்ம தூக்கி எடுத்து காப்பாற்றணும். அல்லேலூயா. அதான் ரட்சிப்பு. அந்த ரட்சிப்புக்கு தான் இயேசு அனுப்பினார், இந்த பாடுகள் பட ஒப்பு கொடுத்தார். அப்போ அதல்லாம இனி ஒரு வழி இல்லை. மனிதனை மறுபடி தேவனிடத்தில் சேர்ப்பதற்கு, மனிதனை நித்திய ஜீவன் கொடுத்து பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு செல்லுவதற்கு வேறு மார்க்கமே இல்லை. இயேசு சிலுவையில் மரித்து அவருடைய மாம்சமாகிய திரையை கிழித்து உண்டாக்கின இந்த புதிதும் ஜீவனுமான மார்க்கம் மட்டுமே உண்டு. ஹல்லேலூயா. அதனால தாங்க இயேசுவையே பிதாவானவர் இவ்வுலகத்திற்கு அனுப்பினார், சிலுவையில் ஏறும்படி செய்தார். ஆமென். அதனால புரிஞ்சுக்கிடுங்க, நம்ம உத்தமத்தை வச்சு நாம பரலோகம் போக முடியாது. இயேசு கிறிஸ்து என்கிற ஒரே வழி, அந்த வழிக்குள் வந்தால் தான் பரலோகம் போக முடியும். அல்லேலூயா. அவர் தன்னுடைய மாம்சமாகிய திரையை கிழித்து, சிலுவையிலே கிழித்து, அதன் மூலம் அந்த புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை, வழியை, ரட்சிப்பின் வழியை உண்டு பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா.
சோ உத்தமர்கள் நல்லது, உங்க வாழ்க்கை நல்லது. ஆனா நீங்களும் இயேசுவுக்குள் வர வேண்டும். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே ஒவ்வொருவரும், நீ பாவத்தை வெளிப்படையா செஞ்சிருக்கலாம், அல்லது மனசுக்குள்ள வச்சு செஞ்சிருக்கலாம், இல்ல நீ அறிய ஒரு பாவமும் செய்யவே இல்லை என்றும் சொல்லலாம். எல்லாம் சரி, ஆனால் எல்லாருக்கும் இயேசு வேண்டும் என்பதுதான் உண்மை. அல்லேலூயா. சோ ஆண்டவர் இயேசு நம் அனைவருக்கும் ஆத்தும ரட்சிப்பை தருகிறவராய் இருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து அதற்காகவே கல்வாரி சிலுவையில் மரித்து துடிக்க துடிக்க தன் இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து நம்ம எல்லாரையும், சகல மனிதர்களை, எந்த மதம், ஜாதி, இனம், மொழி, தேசியம் இருந்தாலும் எல்லா மனிதர்களுக்காக இந்த இயேசு இன்றைக்கு ஏக ரட்சகராய், ஒரே ரட்சகராய், உலக ரட்சகராய் திகழ்கின்றார். அல்லேலூயா. பார்த்தீருமே நீ வாரடி ஏற்றவர் பாரச்சிலுவை தன்னை சுமந்து சென்றனரே. பார்த்தீருமே நீ வாரடி ஏற்றவர் பாரச்சிலுவை தன்னை சுமந்து சென்றனரே. பாவமும் சாபமும் சுமந்தாரே உனக்காய், பயமின்றி வந்திடுவாய். பாவமும் சாபமும் சுமந்தாரே உனக்காய், பயமின்றி வந்திடுவாய். ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து, ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே. ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே. இயேசுவல்லாது ரட்சிப்பு தரவோ ரட்சகர் வேறு இகமதில் உண்டோ? இயேசுவல்லாது ரட்சிப்பு தரவோ ரட்சகர் வேறு இகமதில் உண்டோ? அவர் வழி சத்தியம் ஜீவனுமாமே, அவரே உன் நாயகரே. அவர் வழி சத்தியம் ஜீவனுமாமே, அவரே உன் நாயகரே. ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து, ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே. ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இன்றைக்கும் இந்த கரங்கள் விரிக்கப்பட்டதா இருக்கிறது. உன்னையும் என்னையும் ஏற்றுக்கொண்ட கரம் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறது. அல்லேலூயா. இரண்டாவதாக இன்னும் ஒரு சற்று அத்தி மரத்தை குறித்து நாம பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 21வது அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து கவனிங்க. காலையிலே அவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது வழியருகே ஒரு அத்திமரத்தை கண்டு அதனிடத்திற்கு போய் அதிலே இலைகளை அன்றி வேறொன்றையும் காணாமல், இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவது என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. வழியருகே நின்ற ஒரு அத்திமரம். இது இயேசுவுக்கு என்ன கொடுக்கல? கனி கொடுக்கல. அவசரத்துக்கு பசிக்கு ஒரு கனி இல்லை, சபித்தார். உடனே என்ன செய்திருச்சு? பட்டு போயிடுச்சு. இன்னொரு அத்திமரம் லூக்கா 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. லூக்கா 13:6. அப்பொழுது அவர் ஒரு உவமையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான். ஆமென். வழியருகே நின்ற அத்திமரம் கனி கொடுக்கல, ஒரே வார்த்தை சபிச்சார், பட்டு போயிட்டு. இது திராட்சை தோட்டத்துக்குள்ள நடப்பட்ட அத்திமரம், 3 வருஷமா கனி இல்லை. அப்போ அதையும் இப்படி சொல்ல வர்றார், வெட்டி போடு. ஆனா அங்க ஒரு தோட்டக்காரன் குறுக்கால நிக்கிறான். ஐயா, இவ்வளவு பாடுபட்டனே ஐயா, 1 வருஷம் கூட பொறுத்துக்கிடுங்க,
நான் இந்த வருஷமும் கொஞ்சம் கொத்தி என்ன பண்றேன், எரு போடுறேன், பார்ப்போம். அது கனி கொடுத்தா சரி, இல்லைன்னா நானே வெட்டி போட்டுடலாம். அப்போ இந்த வழியருகே நின்ற அத்தி மரத்துக்கு நோ கிரேஸ், ஒரு கிருபையும் கிடையாது. ஒட்டனை அவுட்டு, ஒட்டனை அவ்வளவுதான், தண்டனை. ஆனா அதே தப்பதான் யாரும் பண்றா? ராஜ தோட்டத்துக்குள்ள இருக்கிற அத்திமரம் பண்ணிட்டு இருக்கு. ஆனா அதுக்கு மட்டும் ஒரு 1 இயர் கிரேஸ் பீரியட் கிடைக்குது. எப்படி? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. இதுலயும் வழியருகே நின்ற அத்திமரத்துக்கு யார் தண்ணி ஊத்துவா, யாரு உரம் போடுவா, கண்டுக்காம தானா வளர்ந்து தானா இருக்கிறது. அது கனி கொடுக்கலன்னு உடனே சபிச்சிட்டார், தண்டனை. ஆனா இது அப்படி இல்லை. இந்த தோட்டக்காரனுடைய முழு பிரயாசம் அதுல இருக்கு. திராட்சை செடிக்கு என்னெல்லாம் பண்ணானோ அதெல்லாம் எதுக்கும் பண்ணியிருக்கான், அத்திமரத்துக்கு பண்ணியிருக்கான், தண்ணி ஊத்தி இருக்கான், எத்தனை தடவை கொத்தி ஏறு போட்டிருக்கான், என்னெல்லாம் பண்ணியிருக்கான். அவ்வளோ பிரயாசத்தையும் வாங்கிட்டு இது கனி கொடுக்காம நிற்குது. அப்ப நியாயமா இதைத்தான் முதல்ல என்ன செய்யணும், ஒரே அடி அடிக்கணும். ஆனா இதுக்கு அவர் அப்படிதான் வந்தார், நியாயாதிபதியா அப்படித்தான் வந்தாரு. ஆனா அந்த தோட்டக்காரன் என்ன பண்ணிட்டான், குறுக்க நின்றான், பரிந்து பேசினான். அல்லேலூயா. அப்பொழுது இதுக்கு கிருபை கிடைத்தது. 1 வருஷம் கூட இருக்கட்டும். இதுதாங்க வழியருகே நிக்கிறதுக்கும் தோட்டத்துக்குள்ள நிக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம். அல்லேலூயா. சபையை குறித்து நான் சொல்லும்படியாய் விரும்புகிறேன். சபை என்கிற திராட்சை தோட்டத்துக்குள்ள ஒருத்தன் நிற்கும் போது அவனும் குறைவுள்ள மனுஷன்தான், அவன்கிட்டையும் தவறுகள் வருகிறது. ஆனா அவனுக்காக ஒரு தோட்டக்காரன் ஆண்டவர் நியமிச்சிருக்கிறார். அந்த ஊழியக்கார பரிந்து பேசுகிறான். அந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த ஆளுக்கு ஒரு கஷ்டம் வந்தா பரிந்து பேசி ஜெபித்து மன்றாடுகிறார்கள். ஆண்டவருடைய கிருபை இறங்குகிறது. அல்லேலூயா. அந்த வழியருகே நிக்கிறதுக்கு யார் பொறுப்பெடுப்பா? வழியருகே நிக்கிறதுக்கு யார் பொறுப்பெடுப்பா? யார் போய் பரிந்து பேசுவா? எந்த வாய்ப்பும் இல்லை. அதனால அன்பர்களே, முதலாவது நான் ரட்சிப்பின் அனுபவத்தை குறித்து சொன்னேன். இரண்டாவது இந்த சபையின் அனுபவத்தை இந்த அத்திமரங்கள் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. வேத புத்தகத்திலே புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து நமக்கு வகுத்த இந்த ரட்சிப்பின் வழியிலே நாம் முதலாவது இயேசுவின் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும். அடுத்தது அப்போஸ்தலர் 2:47 சொல்லுகிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. ரட்சிக்கப்படுகிறவர்கள் அவரவர் வழி போகக்கூடாது. அவர்கள் எங்கே வந்து சேர்க்கப்பட வேண்டும்? சபையிலே சேர்க்கப்பட வேண்டும். இன்னைக்கு சபை என்பது மிக முக்கியமானது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். அவர் சிலுவையில் மரித்து பெரிய ரட்சிப்பின் வழியை உண்டு பண்ணினார். உண்டு பண்ணிட்டு எல்லாருக்கும் இதை சொல்லுங்க வைங்கன்னு மட்டும் சொல்லிட்டு போகல. அவர் என்ன சொன்னாரு? நீங்கள் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, என்ன செய்யணுமா? சீஷராக்குங்க. சீஷர்னா என்ன? ஃபாலோ பண்ணி வரணும். சகல ஜாதிகளை ஒரே சீஷர் கூட்டமா மாற்று. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. அப்ப நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த யாவையும் வெறும் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை மட்டும் சொல்லி விடுறதுக்கு சொல்லல. அவர் சொல்லாரு, நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த யாவையும். 3.5 வருஷமா அவர் கற்றுக் கொடுத்த யாவையும் இவர்கள் அடுத்தவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னா எத்தனை வருஷம் ஆகும்? அவ்வளவும் கற்றுக் கொடுக்கிறது மட்டும் இல்ல, கை கொள்ளும்படி செய்யணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த எல்லாத்தையும் எல்லா காது கேட்க சொல்லுங்கன்னு சொல்லி இருந்தாருன்னா முடிஞ்சு போச்சு, ஈஸியா இருக்கும். நான் சொல்லிட்டேன், அந்த கிராமத்தை சொல்லிட்டேன், இந்த கிராமத்தை சொல்லிட்டேன்னு போயிடலாம். இது அப்படி இல்லை, அவர்கள் கை கொள்ளும்படி. அப்ப அது பெரிய வேலை இல்லை, அதாங்க சபை மேய்ப்பனுடைய வேலை. அல்லேலூயா. சபை மேய்ப்பன் கர்த்தர் சொன்ன வசனங்களை சத்தியங்களை போதிக்கிறதோடு நிறுத்தாமல் மக்கள் கை கொள்ளும்படி செய்கிறான், கூட இருந்து வழி நடத்துகிறான். அல்லேலூயா. கை கொள்ளும்படி செய்யுங்கள், அதான் ஆண்டவர் சொன்னது. கொலோசியர் 1:28 என்ன சொல்லுது? எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக தேறினவனாய் நிறுத்தும்படி. அப்ப இதெல்லாம் சும்மா எனக்கும் உங்களுக்கும் தொடர்பு இல்லை. நான் உங்களுக்கு ஒரு சுவிசேஷத்தை சொல்லிட்டு போறேன், நான் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லிட்டு போறேன், அதனால இது சாதிக்காது. இது மேய்ப்பனுடைய ஊழியம். அல்லேலூயா. மக்களை ரட்சிப்புக்குள் கொண்டு வருவது மட்டுமல்ல,
அவளை கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவர்களாய் நிறுத்தணும். அல்லேலூயா. அது லேசான வேலை அல்ல. அதுக்கு தான் ஒரு ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி செய்கிறார் இந்த மேய்ப்பன், இந்த பாஸ்டர். அதான் பாஸ்டோரல் மினிஸ்ட்ரி, மேய்ப்பனுடைய ஊழியம். அல்லேலூயா. இந்த தேவ மக்களே, எத்தனை பேர் சபைக்குட்பட்டிருக்கிறீர்கள்? நீங்கள் பாக்கியவான்கள். நீங்கள் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய விருப்பத்தின்படி சரியான இடத்துக்குள் இருக்கிறீர்கள். உங்களோடு கர்த்தர் இடைபடுவார். உங்கள் மேய்ப்பன் மூலம் கர்த்தர் உங்களை நடத்துவார், உங்களை உருவாக்குவார், தேறினவர்களாய் மாற்றுவார். அல்லேலூயா. இந்த அனுபவத்துக்குள்ள மக்கள் வரணும். அதற்கு உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். சபையை குறித்து ஒரு தெளிவுடையவர்களாய் இருப்பீர்களாக. இயேசு கிறிஸ்து சமாரியா ஸ்திரீனிடத்திலே பேசும் பொழுது யோவான் 4ஆம் அதிகாரத்தில் அழகா சொன்னார், தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அப்படி தொழுது கொள்ளும் காலம் வருகிறது, அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்று அன்றைக்கு சொன்னார். அல்லேலூயா. அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் எப்படி தொழுது கொள்ள வேண்டும்? ஆவியோடும் உண்மையோடும். ஆவியோடும் வித் ஸ்பிரிட், உண்மையோடும் என்று சொல்லும்போது வித் ட்ரூத், சத்தியத்தோடும் என்றுதான் அதனுடைய சரியான அர்த்தம். இன்றைக்கு பரிசுத்த ஆவியை தேவன் தந்திருக்கிறார், பரிசுத்த வசனத்தை நமக்கு தந்திருக்கிறார், அதான் சத்தியம். இந்த பரிசுத்த வசனத்தோடும் பரிசுத்த ஆவியோடும் நாம் சபை கூடி தேவனை ஆராதிக்க வேண்டும், தொழுது சேவிக்க வேண்டும் என்பது தான் தேவனுடைய திட்டம். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலே கூட ஆசரிப்பு கூடாரத்தை நிறுவும்படி செய்து, ஆலயத்தை கட்டும்படி செய்து, ஜனங்களை ஒரே கூட்டமாய் கூட்டி வைத்து தான் தேவன் அவர்களை வழிநடத்தி வந்தார். அல்லேலூயா. அதே போல கிறிஸ்துவின் சந்ததி, கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்படுகிற பிள்ளைகள் எந்த கூட்டத்திலிருந்து வந்தாலும் எல்லாரும் சீஷர் என்கிற ஒரே கூட்டமாய் மாறி அவர்கள் இந்த சபை என்கிற அனுபவத்துக்குள் வர வேண்டும். அல்லேலூயா. அந்த ஜாதிக்கு ஒரு சபை, இந்த ஜாதிக்கு ஒரு சபைன்னு பைபிள் சொல்லல. பைபிள் சொல்லல. எல்லா சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கன்னு சொல்லி இருக்கு. எல்லாரும் ஒரே இடத்துல வாருங்கள், ஜாதி வேற்றுமை பார்க்காதிருங்கள், வேற எந்த வேற்றுமையும் பார்க்காதிருங்கள். கர்த்தர் உன்னை நடத்துகிற ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற சத்தியமுள்ள சபையில சேர்ந்து கொள். அல்லேலூயா. அங்கே எல்லாரும் சேர்ந்து ஒரே பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறோம் கம்யூனியன் சர்வீஸ்ல. என்ன பெரிய பாக்கியம். அல்லேலூயா. பாத்தீங்களா, இந்த மாதிரிப்பட்ட மனுஷிகத்தில் உண்டான பிரிவினைவாதங்கள் இதெல்லாம் அங்க உடைக்கப்படுது, எல்லாம் ஒன்றாகிறது. ஆண்டவர் இதுக்கு நிறைய உவமைகளை சொல்லி இருக்கிறார். அதுல ஒன்று, அவர் தலை, சபையானது சரீரம் என்று சொல்லி இருக்கார். அவ்வளவு பெரிய இணைப்பு. ஒரு சபை என்பது ஆண்டவருடைய அவயவங்களால் நிறைந்த அவருடைய சரீரம். நாம் எல்லாரும் ஒவ்வொரு அவயவமாய் அந்த ஒரே சரீரத்தில் ஒட்டப்பட்டவர்கள், இணைக்கப்பட்டவர்கள். அவ்வளவு ஒரு மனதை அவர் எதிர்பார்க்கிறார். எல்லாரும் சேர்ந்திருந்து கற்றுக்கொள்ளணும், சேர்ந்திருந்து அவர் வழியில நடக்கணும், ஒருத்தர் ஊக்கப்படுத்தி நாம் முன் செல்ல வேண்டும். இதுதான் சபை. அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் ஏவப்படத்தக்கதாய் சபை கூடி வருதலை நீங்க என்ன செய்திராதுங்க, விட்டு விடாதிருங்கள், மற்றவர்களுக்கும் புத்தி சொல்லுங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை சபை என்கிற விஷயத்திலே ஒரு தெளிவான உறுதிப்பாடு இல்லாதபடி எந்த சகோதரனோ சகோதரியோ இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? பைபிள் முழுசும் படிச்சு பாருங்க. கர்த்தர் சபையை வைத்து சபைக்குள்ள ஒன்ன வச்சு தான் நடத்த சித்தமாயிருக்கிறார். அல்லேலூயா. நீ ரட்சிக்கப்பட்டுட்டா, நீ அபிஷேகம் பெற்று விட்டாய், உனக்கு சில வரங்களும் வந்து விட்டது, உடனே நீ தனியாளா செய்யலாம் நினைக்காத, சபைக்குள்ள இரு. அல்லேலூயா. எவ்வளவு வல்லமையான அப்போஸ்தலன் பவுல், அவர் ரட்சிக்கப்பட்ட பொழுதே எவ்வளவு வல்லமை அவனுக்கு. உடனே அவன் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சான், உடனே குணமாக்க ஆரம்பிச்சான், உடனே ஊழியம் செய்ய ஆரம்பிச்சான். ஆனா அதுக்கு பிறகும் அவன் அந்தியோகியா என்கிற சபையில் வந்து அடங்கி இருந்து அந்த சபையில் ஒரு உடன் ஊழியனாக அமைதலாய் இருந்தான். அப்பொழுது ஆவியானவர் திருவுளம் பற்றினார், சபையே இவனை நான் அழைத்த ஊழியத்திற்காக அனுப்பு. அப்பொழுது சபை இவனை அனுப்பினது, இவன் புறப்பட்டான். அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாம் செல்ஃப் மேட் அப்போஸ்டல்ஸ், செல்ஃப் மேட் ப்ராப்பர்ஸ் இதான் வருது. நிறைய எல்லாம் தானே தனக்கு ஆகிக்கொள்ளுகிறார்கள்.
சகோதரா, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ என்னவும் சொல்லிக்க, என்னவும் செஞ்சுட்டு போ. ஆனா தேவன் உன்னை அங்கீகரித்தாரா? கர்த்தருடைய சபை உன்னை அங்கீகரித்ததா? நீ தேவனால் அழைக்கப்பட்டவனும் மனுஷனால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்க வேண்டுமே. அது என்ன மனுஷ அங்கீகாரம்? மூப்பராகிய சங்கத்தார் உன் தலையின் மேல் கைகளை வைத்த போது, அதுதான் அந்த அங்கீகாரம். அல்லேலூயா. சபையின் அங்கீகாரம் இல்லாதபடி அநேகர் சுற்றி திரிகிறார்கள். தேவ ஜனங்கள் இதற்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும். நல்லது போல் பேசலாம், நல்லது போல் செய்யலாம். ஆனால் வேத வசன ஒழுங்கின்படி ஊழியங்கள் நடக்கும் பொழுதுதான் அது தேவ அங்கீகாரம் பெற முடியும். அல்லேலூயா. இயேசு சொன்னார், என் நாமத்தினால் அற்புதம் செய்தவன் சொல்லுவாங்க, என் நாமத்தினால பிசாசு துரத்தணும் சொல்லுவாங்க. ஆனால் நான் அவர்களை பார்த்து சொல்லுவேன், அக்கிரம செய்கைக்காரரே, உங்களை நான் அறியவில்லை என்று சொல்லுவேன். எழுதியிருக்கா இது உங்க பைபிள்ல? பாத்தீங்களா? அவங்க செய்தது அற்புதம், அவங்க செய்த இயேசு நாமத்தில் அற்புதம், அவங்க செய்தது பிசாசு துரத்துனாங்க, அவங்க செய்த தீர்க்கதரிசனம் சொன்னாங்க. ஆனா ஆண்டவர் ஒரே வார்த்தையில முடிச்சிட்டார், அது என் பார்வையில் அக்கிரம செய்கை. இது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஜீரணிக்கிறதுக்கு. ஆனா வேத வசனம், இயேசு சொன்ன வார்த்தை, அல்லேலூயா, நீ என்ன வேணா செய்யலாம், ஆனா கர்த்தருடைய வார்த்தைப்படி இல்லை என்றால் அது தேவ அங்கீகாரம் பெறாது. அல்லேலூயா. எனவே தேவ மக்களும் வர வர நல்ல ஒரு விழிப்புள்ளவர்களாய், கவனமுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். கர்த்தர் உனக்கு ஒரு மேய்ப்பனை தந்திருக்கிறாரா? அந்த மேய்ப்பனுடைய கோலின் கீழ் அடங்கி இரு. அல்லேலூயா. சிலர்லாம் ஒரு இடத்துல அடங்கி இருக்கவே மாட்டாங்க. கொஞ்சம் பிரதர் எங்க சர்ச்சுக்கு போறீங்க? அது இன்ன காஸ்பலுக்கு போறேன் பாஸ்டர். ஒரு 4 மாசம் தாண்டி கேட்டால் அது அந்த காஸ்பலுக்கு போறேன் பாஸ்டர். ஒரு காஸ்பல்லையும் இவர் நிற்க மாட்டார், ஓடிக்கிட்டே இருப்பார். ரோலிங் ஸ்டோன் கேதர்ஸ் நோ மாஸ் என்று சயின்ஸில் சொல்லுவாங்க. உருண்டோடுகிற கல்லுக்கு வெயிட்டே இருக்காதான். ஒரு இடத்துல ஒழுங்காக இருந்தால் தான் அதுக்கு என்ன வரும், அதுக்கு வெயிட்டு உண்டு. ஓடிக்கிட்டு இருக்கிறதுக்கு என்ன கிடையாது, வெயிட்டும் கிடையாது, மதிப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஆண்டோடைய அங்கீகாரமும் இருக்காது. அல்லேலூயா. யாராவது அப்படி இருக்கீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு இந்த நிமிஷத்திலே முற்றுப்புள்ளி வச்சிருங்க. நீங்க ரொம்ப தேடி தேடி ஆராய்ந்து பார்த்து அந்த பாஸ்டர் கொள்ளாமா, இந்த பாஸ்டர் கொள்ளாமா, இந்த சபை கொள்ளாமா, அந்த சபை கொள்ளாமா, உங்க ஆராய்ச்சியில் நிக்குமா பிரதர்? கர்த்தரிடத்துல கேளுங்க, கர்த்தர் நடத்துவார். அங்க போய் உறுதியா இருங்க. அல்லேலூயா. ஆனா வசனத்தை கவனிச்சுக்கிடுங்க. ஆவியானவருக்கு அங்க முழுசும் இடம் கொடுக்கிறார்களா? ஆவியானோட வரங்கள் எல்லாம் கிரியச்சே இடம் கொடுக்கிறார்களா? அதான ஆவியோடு ஆராதிக்கிறது. வசனம் உண்மை, சத்தியம், சத்தியத்தை கலப்பில்லாம போதிக்கிறார்களா? மறைக்காம ஒழிக்காம போதிக்கிறார்களா? கரெக்டு. அப்போ ஆவியோடு உண்மையோடு அந்த சபை நடக்குது. ஆண்டவரும் என்னை அங்க நடத்துறாரு, அங்க போய் உறுதிப்பட்டுருங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதுக்கு பிறகு அங்க நிறைய பிரச்சனை வரும். எதுக்கு பிரச்சனை வரும்? நம்மளை உருவாக்குற குயவன் சபைக்குள்ள வச்சு நம்மளை உருவாக்குறதுனால கொஞ்சம் அங்கங்க டொக்கு டொக்குன்னு தட்டுவாரு, முட்டுவாரு, சிலதை உடைப்பாரு, எல்லாம் சேர்த்து தான் செய்து தான் உருவாக்குவார். ஆமென். இதை புரிந்து கொள்ளணும். அப்ப சில வேளைகளில் பாஸ்டர் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையால் சில வேளை நமக்கு பிடிக்காத வார்த்தை வரும். ஐயோ இது கஷ்டமா இருக்கே, உடனே ஓடிடக்கூடாது. நம்ம அந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. பாஸ்டர் அல்ல, பாஸ்டர் பேசினார்னே நினைக்க கூடாது, கர்த்தர் தேவ ஊழியர் மூலம் பேசுறார். இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க பாக்கியவான்கள். இல்லை எனக்காகவோ இங்க இருக்கிறவங்களுக்கு வக்காலத்து வாங்கி நான் பேசல, உண்மையை சொல்றேன். அல்லேலூயா. ஏன்னா நிறைய பேர் இப்படி இடறி போகிறார்கள். கர்த்தர் உங்களுக்கு சொல்ற வார்த்தை, அந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்க. ஒருவேளை நாங்க வேணும்னே பேசினாலும் நீங்க அதை கர்த்தர்கிட்ட விட்டுருங்க. கர்த்தர் சும்மா விடுவாரா? மோசையை கூட உள்ள போக விட்டார் இல்லையே, அப்படிப்பட்ட தெய்வம் அல்லவா? அதனால ஊழியக்காரர் அவர் கையில் விட்டுருங்க. ஆனா அவர் மூலம் வந்த வார்த்தையை, ஆண்டவர் எனக்கு தந்த வார்த்தை, என்கிட்ட இந்த குறை இருக்கு, அதனால நான் தாழ்த்துகிறேன். அல்லேலூயா. என்கிட்ட அந்த குறை இல்லை, அப்ப அந்த வார்த்தையை என் தலைக்கு மேல போட்டு யாருக்கோ போகும் போட்டு. அல்லேலூயா. ஆனா இது எனக்கு ஒரு குத்துது, எனக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குன்னா தட்டி விடாதீங்க, கோவப்படாதீங்க, எதிர்த்து நிக்காதீங்க, 4 பேர்கிட்ட போய் 4 விதமா பேசாதீங்க. அந்த வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுங்கள், நீங்கள் உள்ளம் தரவுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் அப்படித்தான் நம்மளை உருவாக்குறார். இனி சில சமயம் பாஸ்டர் ரொம்ப நல்லவர், ஆனா இந்த மூத்த விசுவாசி சரியில்லை,
அந்த புதுசா வந்த விசுவாசி சரியில்லை அப்படியும் இருக்கு சில இடத்துல. பாஸ்டரை பிடிக்குது, ஆனா அவரை பிடிக்கல, இவரை பிடிக்கல, யாரோ ஒருவரை பிடிக்கல, அதுவும் வரும். ஏன்னா ஆண்டவர் பாஸ்டரை கொண்டு மட்டுமல்ல, அவரை கொண்டு நம்மளை உருவாக்குறார். எத்தனை பேர் ஆமா சொல்ல முடியும்? ஆமா, அது உண்மைதான். வெறும் பாஸ்டர் வாயினால மட்டும் நம்மளை சரிப்படுத்த மாட்டார். இந்த கூட்டாண்மை இருக்குது, ஐக்கியம். இந்த ஐக்கியத்தில் கூட்டி வச்சு ஒண்ணுக்கொன்னு சிலச்சுமே உரசல், ஒண்ணுக்கொன்னு உரசல். ஆனா அந்த உரசல் நன்மையா முடியணும். நமக்கு நல்ல கிறிஸ்துவின் சாயலை அது உருவாக்குறதா முடியணும். அல்லேலூயா. நம்மளும் கோவக்காரன், அவனும் கோவக்காரன், ரெண்டும் சேர்ந்து சர்ச்சுக்குள்ள வந்தாச்சு, ரசிக்கப்பட்டாச்சு, அபிஷேகம் பெற்றாச்சு. ஆனால் கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறும். ஏன்னா சுபாவ மாற்றம் என்பது ஒரு லைஃப் லாங் வேலைன்னு தான் பைபிள் சொல்லுது. பாவ மன்னிப்பு ஒரு நிமிஷத்தில் கிடைக்கும், ஆனால் பரிசுத்தமாகுதல் என்பது உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். அப்போ நாளுக்கு நாள் நாம் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பதாய் ஆவியினாலே என்ன பண்ணிக்கிட்டே இருக்கோம், மறுரூபமாயிட்டே இருக்கோம். அப்போ அந்த விஷயத்தில் தான் சில சுபாவங்கள் ஒன்றுக்கு ஒன்று மோதிரும். அப்படி மோதும் பொழுது உடனே சண்டை போட்டுட்டு ரெண்டு பேரும் ரெண்டு திசையில போயிடாதீங்க, ரெண்டு பேரும் கொஞ்சம் சரியாகுங்க. ரெண்டு மோதிச்சில்ல, ரெண்டு உரசிச்சில்ல, ரெண்டும் சரியாகட்டும். அப்ப நல்ல ஒரு அனுபவம் வரும். அல்லேலூயா. சரி, மோதிட்டோம், இனி இந்த வார்த்தையை நான் பயன்படுத்தக்கூடாது. இதுதான் அவரை ஸ்பீடாக்கி விட்டுருச்சு. நான் படிச்சுக்கிட்டேன், அப்போ நான் திருந்துறேன். அவரும் நினைப்பாரு, அவங்க இப்படி சொன்னா கூட நம்ம அமைதியா இருக்கணும். அவரும் புரிஞ்சுக்கிறாரு. இந்த மாதிரி பக்குவங்கள் வந்து கிறிஸ்துவின் தன்மையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தான் நம்ம பல இடங்களில் பிறந்து வளர்ந்த ஆளுகளை ஒன்னா கூட்டி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற ஆட்கள் இங்க வந்து வெள்ளையும் வெள்ளையும் உடுத்துட்டு அழகா இருப்பாங்க. ஆனா அவர் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னால எப்படி இருந்தார்கள் அதை நீங்க பார்த்தீங்கன்னா, ஐயோ, சிலரெல்லாம் பயங்கர முரடர்கள், பயங்கர துன்மார்க்கம் செய்த ஆட்கள், பயங்கர ரவுடித்தனம் பண்ண ஆட்கள். ஆனா அந்த ஆளும் வந்து இப்ப எங்க உட்கார்ந்துருக்காரு, ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருக்குள்ள வந்திருக்காரு. இப்ப அந்த சுபாவம் எல்லாம் என்ன செய்து மாறி சாந்தமான ஆட்டுக்குட்டியை போல மாறிட்டு இருக்காரு. அல்லேலூயா. அதனாலதான் இந்த மாறிக்கொண்டிருக்கிற வழியில கொஞ்சம் கூடுதல் குறைவு வரத்தான் செய்யும். மெஷின் மாதிரி ஒரே அடியில் ஆண்டவர் எல்லாம் பரிசுத்தவான்களா அச்சிட்டு வெளியிடுகிறது கிடையாது. அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இதை எல்லாரும் புரிந்து கொள்ளணும். கர்த்தர் நம்மை நாட்டின இடத்திலே நாம் நிலை நின்று கனி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ சபைக்குள்ள நிக்கணும். அந்த சபையிலே ஆண்டவருடைய சத்தியத்தை நாம் கேட்டு கற்றுக்கொண்டு அந்த அனுபவத்திலே நாம் வளர்ந்து கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. கடைசியாக ஒரு வார்த்தை கூட சொல்லி நான் முடிக்கும்படி விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு சொன்ன ஒரு உவமை மூன்றாவதாக மத்தேயு 24:32-33 பாருங்க. அத்திமரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர் விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளையெல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். அல்லேலூயா சொல்லுவோம். இங்கே இந்த அத்திமரம் இஸ்ரவேல் நாட்டுக்கு அடையாளமாய் சொல்லப்பட்டது. இந்த அத்திமரம் இயேசுவின் வருகையை நமக்கு உணர்த்துகிறது. அல்லேலூயா. அத்திமரமும் இயேசுவும் சம்பந்தப்பட்ட உவமைகள் நிகழ்ச்சிகளை நாம் பார்க்கும் பொழுது ரட்சிப்பின் அனுபவத்தை அது நமக்கு சொன்னது, சபையின் அனுபவத்தை அது நமக்கு சொன்னது, அதோடு வருகையின் சத்தியத்தையும் அது நமக்கு நினைப்பூட்டுகிறது. அல்லேலூயா. இயேசு இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லி சென்றார். அவர் வேகமாகவே திரும்ப வருகிறார். ஆமென். இன்றைக்கு அநேகர் நாம் வருகையை பற்றி பேசுகிறோம், சொல்லுகிறோம். ஆனால் அந்த வருகையை பற்றின ஒரு சரியான உணர்வு இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டியதாய் இருக்கிறது. இன்று தெய்வ மக்களே ஒன்று கூட உணர்வடைவோம். இந்த அத்திமரம் என்பது தீர்க்க தரிசன புத்தகங்களில் நாம் படித்து பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து, இஸ்ரவேல் தேசத்தை குறித்து அத்திமரம் அத்திமரம் என்று நிறைய சொல்லி இருக்கிறார். அப்போ இந்த இஸ்ரவேல் ஒரு தேசமே இல்லாம போன இஸ்ரவேல் மறுபடியும் ஒரு தேசமா உருவெடுத்து இன்றைக்கு ஒரு வல்லமையான ஒரு தேசமா எழும்பி வந்து கொண்டு இருக்கிறதே, இதுவும் இயேசுவின் வருகைக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. அல்லேலூயா. அங்கே ஆண்டவர் சொன்ன பல சம்பவங்கள், கடைசி காலத்தில் இப்படி நடக்கும் அப்படி நடக்கும்னு சொன்னாரு. இந்த சம்பவங்கள் எல்லாம் இன்னைக்கு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிருச்சு.
செய்தித்தாளை புரட்டி பார்த்தா பைபிள்ல கடைசி காலத்தில் நடக்கும்னு சொன்ன விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு செய்தித்தாள் செய்தியாகவே வந்து கொண்டே இருக்கின்றன. அல்லேலூயா. நேரம் கடந்து போனால் 2 வார்த்தையில நான் சொல்லி ஜெபத்தை நடத்த விரும்புகிறேன். ஆனா வருகை என்பது நம்ம நினைக்கிறத பார்க்கிறோம் அதிவேகமா இருக்க போகிறது. அல்லேலூயா. உலகம் அதற்கு மிக வேகமா ஆயத்தமாகி கொண்டு வருகிறது. நாம் நினைக்கிறத பார்க்கிறோம், நமக்கு தெரிந்ததை பார்க்கிறோம். உலகம் ரொம்ப ரெடி ஆயிட்டு வருது. அது இயேசுவின் வருகைன்னு தெரியாமலே அது ரெடி ஆயிட்டு வருது. அல்லேலூயா. அப்போ பரிசுத்தவான்கள் சபைகள் இன்றைக்கு அதிகமா இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து சிந்திக்கணும், வருகை குறித்து பேசணும், வருகைக்கு நாம ஆயத்தமாகணும். அந்த கடைசி நிமிஷத்திலே நாம் இருக்கிறோம். இதெல்லாம் நடக்கும்போது அவர் எங்க வந்துட்டாராம்? வாசல் அருகே வந்து விட்டார். அல்லேலூயா. வாசல் அருகே வந்து விட்டவருக்கு வெளிப்படுறதுக்கு இனி எவ்வளவு நேரம் ஆகும்? அதனால அன்றைக்கு மத்தேயு 24 சொல்லப்பட்ட அத்தனை சம்பவங்களும் இன்னைக்கு சர்வசாதாரணமா உலகத்தில் நடந்து வருகிறது. அதற்கு மேல இந்த அத்திமரம் துளிர் விட்டு விட்டது என்று சொன்னதும் துளிர் விட்டாச்சு, துளிர் விட்டு அது வளர ஆரம்பிச்சாச்சு. அப்ப இது எல்லாமே நாம் பார்க்கும் பொழுது எவ்வளவு அதிகமான ஒரு உணர்வு நமக்குள் வர வேண்டும். அல்லேலூயா. நீங்க உலகத்துல வாழும் பொழுது, உங்க பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு காரியத்தை செய்யும் பொழுது, உங்க சம்பாத்தியம் மற்றுள்ள காரியங்கள் எதிர்கால காரியங்கள் செய்யும் பொழுதே எல்லாத்திலையும் இயேசுவின் வருகை சீக்கிரம் இருக்கும் என்ற சிந்தையும் சேர்த்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்போ அதனால நான் அந்த சொத்து வாங்கண்டாம், நான் அந்த வீடு கட்டாண்டாம், அப்படி அல்ல. வீடை கட்டுங்க, சொத்தை வாங்குங்க, எல்லாம் செய்யும் பொழுதே இந்த காரியத்தில் நான் ஈடுபடும் போது அது இயேசுவின் வருகைக்கு என்ன தகுதி இழக்க செய்திடக்கூடாது. அதைத்தான் கவனிக்கணும். நான் சொன்ன உங்களுக்கு புரிஞ்சுதா? சிலர் அதிக பரிசுத்தம் ஆகி பிள்ளைகள் செய்ய வேண்டிய செய்ய மாட்டாங்க, ஒன்றும் செய்ய மாட்டாங்க, ஏதோ பறந்து போகிறேன்னு சொல்லிட்டு இருப்பார்கள். சீக்கிரம் போயிட்டா நல்லது இல்லையா? பறந்து போக வேண்டியதான். ஆண்டவர் அழைக்கும் பொழுது நாம் பறந்து போகணும், அவர் வரும் பொழுது நாம் என்ன செய்யணும்? பறந்து போகணும். ஆனால் இருக்கிற வரைக்கும் ஒழுங்கா இருக்கணும், செய்ய வேண்டிய காரியங்களை கரெக்டா செய்யணும். அதுதானே கர்த்தருடைய வேதம் நமக்கு போதிக்கிறது. ஆனால் அப்படி செய்யும் பொழுது நான் என்னமோ இருந்து இதெல்லாம் கட்டி அணைச்சி வாழ போறேன்னு நினைச்சிட்டு என்ன செய்யக்கூடாது? அதையெல்லாம் செய்யக்கூடாது. உலகத்தில் எதை செய்தாலும் அதில் ஒரு காரியம் கரெக்டாக கண்டுபிடிக்கணும். இதில் நான் ஈடுபடுறதுனால வருகை இழந்துடக்கூடாது. அல்லேலூயா. இதான் விஷயம். அப்ப ஏதாவது ஒரு விஷயத்துல போய் கட்டப்பட்டு நான் போயிடக்கூடாது. அது இல்லாத அளவில் நான் ஆண்டவர் எனக்கு என்ன வச்சிருக்கிறார் அதை அனுபவிச்சு முன்ன போயிட்டே இருக்கணும். அல்லேலூயா. வசனத்துக்கு வெளியே போய் உன் கையை போடாத, அது கண்ணியில உன்னை சிக்க வச்சிரும். வசனத்துக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதங்களை சந்தோஷமா அனுபவி, அது கர்த்தருக்குள்ள உன்னை முன்னோக்கி கொண்டு சென்று கொண்டே இருக்கும். ஆமென். வசனத்துக்கு வெளியே உன் காலை விடாத, அது கண்டிப்பா மாட்டிரும். வசனத்துக்கு உள்ளே நின்று அந்த ஆசீர்வாதங்களே அனுபவிக்க நம்மளால இன்னும் நிறைய அனுபவிக்க வேண்டிய இருக்கு. பரத்திலே உருவாக்கப்பட்டு ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருதுன்னு சொல்றாரு. நமக்கானதெல்லாம் எங்க உருவாக்கப்படுது? பரத்துல உருவாக்கப்படுது. அடகு கடையிலையா உருவாக்கப்படுது? எங்க உருவாக்கப்படுது? அடுத்தவங்க கையிலையா உருவாக்கி வச்சிருக்கிறாரு? ஆண்டவர் பரத்துல உருவாக்கி ஜோதிகளின் பிதா நம்ம கரெக்ட் டைமுக்கு என்ன பண்றாராம்? ரிலீஸ் பண்ணி தந்துகிட்டே இருக்கிறாராம். அப்படி அவர் உருவாக்கி வச்சிருக்கிறத அனுபவிக்கிறதுக்கு நமக்கு போதுமான நாட்கள் இல்லை. அல்லேலூயா. இனி அதுக்கு மேல வெளியே போய் கையை விடணும், வெளியே எதுக்கு காலை போடணும், வெளியே எதுக்கு கண்ணை புறக்க விடணும்? அது வேண்டாம். வசனத்துக்குள்ள நெல்லுங்க, கர்த்தர் எல்லா நன்மைகளும் செய்வார். அல்லேலூயா. ஆனா கண்டிப்பாய் வருகையை குறித்த சிந்தை எப்பொழுதும் இருக்கணும். 3 வார்த்தையை சொல்லி நான் முடிக்கிறேன். வருகைக்கு தகுதி, அது ரொம்ப முக்கியம். வருகைக்கு நம்ம தகுதிப்படணுமே. அதான் பைபிள் சொல்லுது, பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெறு, ஆத்தும ரட்சிப்பை பெறு, மனம் திரும்பு. அதுதான். அடுத்தது முழுகி ஞானஸ்நானம் பெறுங்கள். அதான் இயேசுவோடு கைப்பிடித்து செய்கிற உடன்படிக்கை. அதை செய்யுங்க. இதெல்லாம் தான் வருகைக்கு நம்மளை தகுதிப்படுத்துறது, குவாலிஃபிகேஷன். பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக்கொள், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுங்க. அப்புறம் விட்டு விலக வேண்டியதை விட்டு விலகி இந்த பொல்லாத சந்ததியிலிருந்து ஒன்னை என்ன செய்து கொள்? ரட்சித்துக்கொள். பைபிள்ல எங்கெல்லாம் விட்டு விலகுன்னு சொல்லி இருக்கு, அதெல்லாம் விட்டு விலகுங்க. சபையில ஐக்கியப்பட்டு இருந்து அந்த சபையில அப்போஸ்தல உபதேசத்துல, அந்யோன்யத்துல, அப்பம் பிட்கதல்ல, ஜெபத்துல என்ன பண்ணுங்க? தரித்திருங்க.
இதுதான் தகுதி, தகுதிப்படுகிறது. தகுதிப்பட்டவர்கள் அடுத்தது ஆயத்தப்பட வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். தகுதி இருக்கு, ஆனா மனம் போல நடந்தா எப்படி? தகுதி இருக்கு, ஆனா நான் நாள்தோறும் எப்படி இருக்கணும்? ஆயத்தமாகணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல காலையில் குளிச்சு எடுத்து ட்ரெஸ் பண்ணி எடுத்து ரெடி ஆயாச்சு. ஆனாலும் அந்த சமயம் அந்த இடத்துக்கு போக வேண்டிய சமயம் வரும்போது ஒன்று கூட கண்ணாடிக்கு முன்னால் நின்று தலையெல்லாம் சரியா இருக்கா, முடியெல்லாம் சரியா இருக்கா, துணியெல்லாம் சரியா இருக்கா, ஆயத்தப்படுகிறார்கள். அல்லேலூயா. ஏற்கனவே தகுதி தான், ஆனால் இப்போ கொஞ்சம் கூட ஆயத்தம். டெய்லி வசனத்தை படிக்க சில உணர்வு வரும். அங்கே ஆயத்தமாகணும். மூன்றாவது, விழிப்போடு இருங்கள். ஆமென். தகுதி சொல்லுங்க, தகுதி, ஆயத்தம், விழிப்பு. இதான் பைபிள் நமக்கு சொல்லுது. வருகை கேட்ட தகுதி வேணும், வருகைக்கு ஆயத்தமாகணும், வருகைக்குள்ள விழிப்புன்னா என்ன? அந்த உலகத்தில் இதெல்லாம் நடக்குது, சபைகளுக்குள்ள இப்படியெல்லாம் நடக்குது, அங்கே இப்படி இங்கே இப்படி, மனுஷர்களுக்குள்ள இப்படி, இதெல்லாம் படிக்கும் பொழுதுதான் ஒரு விழிப்பு. ஓ, வசனம் சொன்னது வருகை சமீபமாயிற்று. அல்லேலூயா. அப்போ அந்த விழிப்புகள் இருக்க வேண்டும். ஐயோ, இந்த விஷயத்துல நான் போய் பார்ட்னர்ஷிப் பண்ண போனேன்னா வருகை இழந்துருவனே. விழிப்பு இருக்கணும். அந்த இடம் வேண்டாம், அந்த உடன்படிக்கை வேண்டாம், இல்ல அந்த ஒப்பந்தம் வேண்டாம், அந்த பார்ட்னர்ஷிப் வேண்டாம், அந்த விவாகம் வேண்டாம். வருகை குறித்த விழிப்பு. அல்லேலூயா. சோ இந்த நல்ல அனுபவங்களால் நிறைந்திருப்போம். ஆண்டவர் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமென். நமக்கு ரட்சிப்பு என்கிறதை குறித்து நாம் பார்த்தோம். பாவிக்கும் நீதிமானுக்கும் எல்லாருக்கும் என்ன வேணும்? ஆத்தும ரட்சிப்பு வேணும். நீ எவ்வளோ படித்தவனாக இருந்தாலும் படிக்காதவனாக இருந்தாலும், வசனத்தில் பயங்கரமாக நல்ல மார்க்கெல்லாம் வாங்கினாலும், உனக்கே ஆவியின் வரங்கள் இருந்தாலும், உனக்கு ஒரு சபை வேணும். சபையில் அங்கமாக இருக்கணும், இருந்து தான் வளரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது, இந்த அத்திமரம் சொல்லுது, வருகை சமீபமாக இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். எழுந்து நிற்க முடிந்தால் எழுந்து நின்று கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. ராஜாதிராஜன் மகிமையோடே வானமேகத்தில் எழுநள்ளாராய். ராஜாதிராஜன் மகிமையோடே வானமேகத்தில் எழுநள்ளாராய். ராஜாதிராஜன் மகிமையோடே வானமேகத்தில் எழும் நல்லாராய். ராஜாதிராஜன் மகிமையோடே வானமேகத்தில் எழும் நல்லாராய். யுகாயுகமாய் பிரியன் கூட நாம் வாழும் சுதினம் ஆசன்னமாய். யுகாயுகமாய் பிரியன் கூட நாம் வாழும் சுதினம் ஆசன்னமாய். வாழும் சுதினம் ஆசன்னமாய். ராஜாதிராஜன் மகிமையோடே வானமேகத்தில் எழும் நல்லாராய். ராஜாதிராஜன் மகிமையோடே வானமேகத்தில் எழும் நல்லாராய். பிராண பிரியந்தே பொன்னு முகத்தே தேஜஸோட நாம் காண்மான் காலமாய். பிராண பிரியந்தே பொன்னு முகத்தே தேஜஸோட நாம் காண்மான் காலமாய். தேஜஸோட நாம் காண்மான் காலமாய். ராஜாதிராஜன் மகிமையோடே வானமேகத்தில் எழும் நல்லாராய். ராஜாதிராஜன் மகிமையோடே வானமேகத்தில் எழும் நல்லாராய். ക്ലേശം തീർന്നു നാം നിത്യം വസിപ്പാൻ വാസമൊരുക്കാൻ പോയ പ്രിയൻ താൻ. ക്ലേശം തീർന്നു നാം നിത്യം വസിപ്പാൻ വാസമൊരുക്കാൻ പോയ പ്രിയൻ താൻ. വാസമൊരുക്കാൻ പോയ പ്രിയൻ താൻ. രാജൻ മഹിമയോടെ വാനമേഘത്തിൽ எழும் நல்லாராய். ராஜாதிராஜன் மகிமையோடே
വാനമേഘത്തിൽ എഴും നല്ലാറായി ഒരുങ്ങി നിന്നോർ തന്നോടു കൂടെ മണിയറയിൽ വാഴാൻ കാലമായി ഒരുങ്ങി നിന്നോർ തന്നോടു കൂടെ മണിയറയിൽ വാഴാൻ കാലമായി മണിയറയിൽ വാഴാൻ കാലമായി രാജാതിരാജൻ മഹിമയോടെ വാനമേഘത്തിൽ എഴും നല്ലാറായി 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 രാജാതിരാജൻ മഹിമയോടെ കട്ടുകളോട് വേദനകളോട് ഓരോരുവരും യേശുവേ കൂപ്പിട് വായ് തുറന്ന് കൂപ്പിട് വെട്ടപ്പെടാതെ കൂപ്പിട് യേശുവേ രക്ഷിയോ യേശുവേ എന്നെ കാപ്പാറ്റോ കൂപ്പിടും பொழுது இயேசு இறக்கம் செய்வார் என் பாவத்தை மன்னியோ இயேசுவே நான் ஒரு பாவி நான் ஒரு படுபாவி ரொம்ப பாவம் செஞ்சிருக்கேன் கண்ணினால கையினால சிந்தையினால ரொம்ப பாவம் செஞ்சிருக்கேன் இயேசுவே என்னை மன்னியும் 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 என்று கூப்பிடு மகனே கூப்பிடு மகனே நீ எந்த இடத்துல நின்னாலும் இயேசுவை நோக்கி கூப்பிடு இயேசுவை நோக்கி கூப்பிடு ஆத்தும ரட்சிப்பை தருவார் இந்த வாழ்வை ஆசீர்வதிப்பார் பரலோக நித்திய மகிமை தருவார் ஹல்லேலூயா 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 நிபலபலப கபரப சந்துர மௌதலா உரிபி கபலப சந்துர மௌதலப ஷபலபா நான் பாவ மன்னிப்பை பெற்றவன் ஆனால் அடிக்கடி பாவத்தின் போராட்டம் வருகிறது அப்படி சொல்லவே இயேசுவை நோக்கி கூப்பிடு இன்றைக்கு அந்த கட்டு உடையும் அந்த பாவ கட்டு உடையும் அந்த பாவ சங்கிலி ஒன்றை விட்டு விழுந்து போகும் நிபலப கபரா கதோலா கைதரப ஷீதலா உரிபி கமனா ஷபலப ரியாந்தலா இயேசுவின் நாமத்தில் பாவ மன்னிப்பாகிய மீட்பின் கிரியை ஒவ்வொரு உள்ளங்களில் வருவதாக பாவத்தில் விடுதலை பாவத்தின் மேல் ஜெயம் பாவத்தின் மேல் ஜெயம் பாவம் எங்களை மேற்கொள்ளாதபடி ஒரு கிருபையினால் நிரப்பும் ஐயா கிருபையினால் நிரப்பும் ஐயா கிருபையினால் நிரப்பும் ஐயா உலபரா ஷத்துரா திகாதலா ஷபா லபௌ கபா ரபௌ தலா திவந்தரா ஷபுதலபா பிசாசின் கிரியைகள் அந்தகார வல்லமைகள் பாவத்தை கொண்டு கொண்டு ஊட்டுகிற பொல்லாத வல்லமைகள் தேவ ஜனத்தை விட்டு விலகி போ ஹல்லேலூயா 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 தெரிந்து கொள்ளப்பட்டவன் நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன் நீ இன்றைக்கு இருக்கிற இடம் வேற ஆனால் மகனே நீ இயேசு கிறிஸ்துவினால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் இன்றைக்கு இயேசுவின் உள்ளத்தில் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் உள்ளம் திற ஒரு வாழ்வு மலரும் Shibala kaduna maushambala libiri libiri shabala maudara habala mukabala maushi divana maudala katura maushambala maudara maushila maudara hallelujah hallelujah சபையை குறித்து சரியான வெளிப்பாடு இல்லாமல் உறுதிப்பாடு இல்லாமல் அலசடிப்படுகிற எந்த சகோதரனும் சகோதரியும் இன்றைக்கே உறுதிப்படு இன்றைக்கே உறுதிப்படு கர்த்தர் உன்னை நாட்டின சபையிலே தரித்து நில் ஆமென் எந்த கஷ்டம் வந்தாலும் நீ அமைதியாய் பொறுமையாய் காத்திரு கர்த்தர் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார் கர்த்தர் உன்னை மகிமைக்கு எத்தனமாக்கப்பட்ட பாத்திரமாய் உருவாக்கி கொண்டிருக்கிறார் மகளே பொறுமையாயிரு மகனே சகித்துக்கொள் அதனால் பிரயோஜனம் உண்டாகும் கர்த்தர் உனக்குள் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் glory 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 hallelujah 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 எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு தகுதிப்படணுமே ஆயத்தப்படணுமே தெய்வமே ஆயத்தப்படுத்தும் ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாய் வைத்துக் கொள்ளும் அந்த விழிப்பை எனக்கு தாரும்
ஹalleluya. நல்ல கரங்களை அடித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். கரங்களை அடித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர். அன்பு பிதாவே, நல்ல தகப்பனே, அத்திமரத்தும் இயேசுவும் சம்பந்தப்பட்ட 3 அனுபவங்களில் இருந்து நாங்கள் சத்தியத்தை கற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. இந்த ரட்சிப்பின் கிரியை இந்த கன்வென்ஷன் நாட்களில் பலமாக உண்டாகட்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆழமாக உண்டாகட்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். சபைக்குட்படுத்தி உருவாக்கி கிறிஸ்துவின் சாயலில் எழுப்புகிற அந்த அனுபவங்கள் பெருகட்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய வருகை குறித்த உணர்வு எல்லா உள்ளங்களிலும் அதிகமாய் பெருகட்டும் என்று ஜெபிக்கிறோம். அன்பு ஊழியர்களை ஆசீர்வதியும், வட்டார பொறுப்பாளர்களை ஆசீர்வதியும், பெருவிழா பொறுப்பாளர்களை ஆசீர்வதியும், எல்லா சபைகள், எல்லா பாஸ்டர்ஸ், எல்லா விசுவாச மக்களை ஆசீர்வதியும், இந்த கிரவுண்டு உரிமையாளர்களை ஆசீர்வதியும், சுற்றிலும் இருக்கிறவர்களை ஆசீர்வதியும். வருஷந்தோறும் இது நடக்கும் பொழுது மகா பெரிய ஆசீர்வாதம் இறங்க ஜெபிக்கிறோம். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.